இருக்குது. அப்படியே கான்ட்ராடிக்டாகவும் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஏதாச்சும் நீங்கள் இன்னொரு விஷயம், இதில் ப்ராக்டிக்கலாக எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே தியரிட்டிக்கல் நாலேஜ் தான், படிச்சது தெரிஞ்சுக்கிட்டது மட்டும்தான். ஸோ இதில் நீங்கள் கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க. உதாரணத்துக்கு இந்த ரெண்ட் விட்டுறதோ, ஊரில் சொத்து விற்கிறது, எப்படி டேக்ஸ் அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக இருந்திருப்பீங்க. ப்ராக்டிக்கலாக இன்னும் நிறைய தெரியுமா நீங்கள் இது வந்து சரவணாக்கு வந்து நீங்கள் இது ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து ஜஸ்ட் இண்டிகேட் பண்ணுங்க. நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷன் வந்து இது 1.5 மணி நேரம் முடிச்ச பிறகு கடைசி ஹாஃப் அன் அவர் வந்து மொத்தம் 2 ஹவர்ஸ் செஷனு. கடைசி 6 மணி நேரத்தில் வந்து அந்த இது பார்த்துக்கலாம், கொஸ்டின் ஆன்சர்ஸில். அதையும் மீறி வேற ஏதாச்சும் இருக்குதுன்னா நம்ம இன்னொரு பார்ட், இது வந்து பார்ட் 1 தான் இது. ஸோ இது வந்து எல்லாமே கவர் ஆகிருக்காது. இதுல வந்து ரொம்ப பெக்குலரா ஒரு 3-4 பெரிய டாபிக்ஸ் இருக்குது. இன்னும் வந்து வேற டாபிக்ஸ் வந்து அடுத்த செஷன்ல அடுத்த குவார்டர்ல வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ பிஃபோர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி செஷன் ரெக்கார்ட் பண்றோம். ஸோ ஐ திங்க் Q&Aவும் ரெக்கார்ட் பண்ணுவோம். கரெக்டாக தானே? Q&Aவும் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி கேள்வி இருந்தால் அந்த ஸ்லைட் நம்பர் மென்ஷன் பண்ணி சேட்டில் போட்டு சொல்லுங்க. நம்ம கொஷின்ஸை கடைசியாக ஸ்லைட் நம்பர் இல்லை, ஸ்லைடோட செக்ஷன்ல வந்து சொல்லிக்கலாம். ஜஸ்ட் அப்படியே நோட் பண்ணுவீங்க. பேஜ் நம்பர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் தப்பு உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பேஜ் நம்பர் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் சரவணாக்கு வந்து அதை இது பண்ணுறது. அதே மாதிரி சரவணா வந்து எல்லா கேள்வியும் இது பண்ண முடியாது. ரிடண்டண்டாக இருக்குது, ஒரே மாதிரியான கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் சேர்த்து அவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதனால 1-2 கேள்வி மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. மிஸ் ஆகுது நம்ம வந்து எப்படி இருந்தாலும் இன்னொரு செஷன் வந்து பார்ட் 2 சமயத்துலையாச்சும் இல்லை இன்னொரு தனியாக இன்னொரு கொஸ்டின் ஆன்சர், ஏன்னா இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வர அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இந்த 2 செஷன் முடிஞ்சு தனியாக ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் கூட ஒன்று வைக்கலாம் கூட பிளான் பண்ணோம். அது வந்து தேவை இருக்கிற பட்சத்தில். ஸோ அதனால ஒன்றும் ஸ்ட்ரெஸ் இல்லை இப்போதைக்கு. ஓகே, அப்புறம் இந்த இது படிச்சுக்கோங்க. நான் சொன்னது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இதில் ஏதாச்சும் தவறுகள் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எதுவும் இது கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. சில இன்ஃபர்மேஷன், எல்லா இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்ம ஸ்கேட்டர்ட் வெப்சைட்டு, அப்புறம் இந்தியா டேக்ஸு, அப்புறம் இங்கே சிஏ கிட்ட எல்லாம் இங்கே கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் சில விஷயங்கள். அப்புறம் நிறைய வெப்சைட் எல்லாத்தையும் இது பண்ணி தான் சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறது இண்டெக்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்கம் டேக்ஸ், ஃபெமா லாஸ், அப்புறம் நம்ம இந்தியாவோட இன்கம் டேக்ஸும் நார்வேயோட இன்கம் டேக்ஸ் நம்ம எப்படி வந்து நமக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும், நம்ம என்னென்னலாம் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் நம்ம 2 கண்ட்ரிக்கு இருக்கிற டிடிஏ அக்ரிமெண்ட்டு. ஜஸ்ட் இந்த நம்ம கவர் பண்ணுற டாப்பிக்கில் பெக்குலராக இதெல்லாம் வந்து டிடிஏ கவர் ஆகுதோ அதை பற்றி சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் இன் இந்தியாவில் வந்து எதுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து இதெல்லாம் இருக்குதா, டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதா, ஏதாச்சும் அது மாதிரியான விஷயங்கள்லாம் இது பண்ண போகிறோம். எவ்வளோ ரேட்டு இதெல்லாம் இருக்குதுன்னா, லோன்லாம் ஏதாச்சும் எடுத்து, அதாவது லோன் இன்கம் டேக்ஸ்லாம் கட்டுறதா எவ்வளோ வந்து ரேட்டில் கட்டணும், அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறோம். அப்புறம் டிடிஎஸ், டிசிஎஸ் நமக்கு இந்தியாவில் வந்து இப்போ அதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ஆர்ஐ இருந்தாங்கன்னா அதிகமான டிடிஎஸ் பிடிக்கிறாங்களா. ஸோ அது சம்மந்தமாக இப்போ என்ன ரேட்ஸ் இருக்குது அது அப்படி அதை பற்றி பேசுகிறோம். அதுக்கடுத்தது வந்து ரெண்டல் ப்ரொசீஜர். நம்ம ஊரில் வந்து வீட்டில் வாடகை விட்டுருக்கோம்னா அது நம்ம எப்படி வந்து ரெண்ட் வாங்கணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ் அவங்க கவர்மெண்ட் வந்து கைட்லைன்ஸ் இருக்குது, அது சொல்ல போகிறோம். அடுத்தது கேபிட்டல் கெயின்ஸ், சொத்து விற்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து வர லாபத்துக்கு எவ்வளோ நம்ம வரி கட்ட போகிறோம், எப்படி கட்டணும், அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது ஃபர்ஸ்ட் கேபிட்டல் கெயின்ஸ், அடுத்தது ப்ராப்பர்ட்டி செல்லிங் வேணும். அதுக்கப்புறம் ஊர்லேருந்து நம்ம இங்கே பணம் அனுப்புறது, இங்கேருந்து அனுப்புறது ஈஸி, பட் ஊர்லேருந்து இங்கே அனுப்புறதுக்கு வந்து என்னென்னலாம் கைட்லைன்ஸ் நமக்கு இருக்குது அது பண்ணணும். இவ்வளோதான் மொத்த டாபிக். நம்ம கொஞ்சம் இதுவாகவும் கூட இருக்கும் கொஞ்சம், ஏன்னா டேக்ஸு ஒரு விஷயம் கொஞ்சம் ட்ரையாகவும் இருக்கும். பட் சரியாக புரியலனாலும் ஓகே தான், ஏன்னா திரும்ப நீங்கள் அந்த வீடியோவாக திரும்ப போய் போட்டு பார்த்தீங்கன்னா அது புரிய வாய்ப்பு இருக்குது. நிறைய கண்டென்ட் நிறைய உள்ள வச்சிருக்கேன், எல்லாத்தையும் சொல்ல முடியுமான்னு தெரியல, பட் எவ்வளோ ரஷ் பண்ண முடியுமோ சொல்கிறேன். பட் நீங்கள் திரும்ப அதை புரியலாம், இன்னொரு வீடியோ பார்த்தா புரியும். பட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக நீங்கள் கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் கேட்டுக்கலாம். இது வந்து இது எல்லாம் ஓவராலாக அடுத்த பார்ட்டுக்கு, அடுத்த செஷனில் வந்து அடுத்த குவார்ட்டரில் வந்து ஜஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன் இந்த இதெல்லாம். இந்த செஷன் முடிஞ்ச பிறகு இந்த பவர் பாயிண்ட் வந்து அனுப்புவோம் உங்களுக்கு, இது பார்த்துக்கோங்க. இதில் ஏதாச்சும் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு சொல்லுங்கள், நான் அதை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் இந்த பார்ட் 2ல். ஸோ ஜஸ்ட் அது அடுத்த செஷன் வரப்போகுது, இது இந்த செஷனில் கவர் ஆகாது. ஓகே, இது வந்து என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் டேக்ஸ் அண்ட் ஃபெமா. இது என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஊர்லேருந்து இங்கே வந்ததுனால நமக்கு வந்து எந்த லா வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரி சம்பந்தமான விஷயங்கள், இந்தியாவில் இருக்கிற சொத்துல நம்ம ஏதாச்சும் வரி கட்ட வேண்டிய விஷயங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணணும். அவங்க தான் வந்து நமக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வரி அவங்க கட்டணும்,
இப்போ ரெண்ட் வாங்குறோம் அதுக்குன்னா அதுக்கு எவ்வளோ நம்ம பர்சன்டேஜ் வந்து வரி கட்டணும், எப்படி நமக்கு எடுத்துகிட்டு வரணும், அப்படியான விஷயங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லுவோம். ஃபெமான்றது என்னன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கைட்லைன்ஸ் என்ஆர்ஐக்காக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரெகுலேஷன்ஸாக இருக்குது, நம்ம வந்து எவ்வளோ எடுத்துகிட்டு வர முடியும் ஊர்ல இருந்து, எந்தெந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது, அதுக்கப்புறம் நம்ம சொல்ற மாதிரி இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் வந்து வாங்க முடியாது என்ஆர்ஐ அந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸை போடுறது வந்து ஃபெமா. அது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய இதில் இருக்குது, கைட்லைன்ஸ் சொல்லியிருக்குது. ஸோ இது எல்லாமே நிறைய உள்ள சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை அப்படியே ஜஸ்ட் செல்ஃப் எக்ஸ்பிளேட் அப்படியே உள்ள பார்த்துக்கோங்க. இது எல்லாமே இல்லை பேசிக்காக என்னன்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து இது பேஸ் பண்ணி பிரியும். அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம எல்லாருமே என்ஆர்ஐ தான். ஸோ 183 நாளுக்கு மேலே நம்ம வந்து வெளிநாட்டில் இருந்தாலே நம்ம வந்து என்ஆர்ஐ தான் ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் லா படி. ஆனால் ஃபெமா வந்து அதுவும் இல்லாமல் சில வேற ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு இன்னும் சில கிரைட்டீரியாஸ் வச்சிருக்குது. அது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டேஸ் பிளஸ் இன்டென்ட் ஆஃப் ஸ்டே, எதுக்காக நம்ம இருக்கிறோம். இப்போ இங்கே வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கிறோம், 183 நாள் கூட இல்லை, ஆனால் வந்து சம்பாதிக்கிறதுக்காக வந்துருக்கிறோம் அப்படின்னாலும் அது சில கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐயா ஆகுது. ஸோ அதனால அதுபடியான இது வந்து நம்ம அடுத்த ஸ்லைடில் சொல்லியிருக்கிறேன். பட் இல்லை ஜென்ரலாக ஃபெமானா என்ன, இன்கம் டேக்ஸில் வந்து நம்மளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, அது எந்தெந்த இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அப்ளிகபிள் ஆகுதுன்றது வந்து சொல்றது. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இதுவும் செல்ஃப் எக்ஸ்பிளேனரி தான். நம்ம ஜஸ்ட் அதான் என்ஆர்ஐனா யாரு, என்னென்ன ஸ்டேட்டஸ் இருக்குதுன்றத வந்து ஜஸ்ட் क्वेश्चनங்க ஷேர் பண்றீங்களா ஸ்லைட்ஸ்? ஷேர் பண்ணுங்க. ஆமாங்க, ஷேர் ஆயிட்டு தான் இருக்கு, எல்லாம் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஓகே ஓகே. இல்ல டிஸ்ப்ளே ஆகல எங்களுக்கு வருது. இல்ல எங்கெல்லாம் வரலையே, அதான் திடீர்னு போயிடுச்சு. டிஸ்ப்ளே திடீர்னு போயிடுச்சு. ஓகே, இங்க தெரியுதுங்க, எனக்கும் தெரியுது. வருதுங்களா? ஓகே ஓகே. மேபி நீங்க திரும்ப ரீஷேர் பண்ணுங்களேன், ஸ்டாப் பண்ணிட்டு. அப்ப மேபி இப்போ வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ வருது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. இது பாத்துக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. தெரியுதுல? எல்லாருக்கும் தெரியுதான்னு கன்ஃபார்ம் பண்றீங்களா? இப்ப தெரியுதுங்க இங்க. ஓகே ஓகே ஓகே. பெர்ஃபெக்ட். ஓகே, இது வந்து ரெசிடென்ஷியல் நம்ம ஸ்டேட்டஸ் வந்து நம்ம சொல்றது. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து ரெசிடென்ட் இந்தியன் நம்ம ஊர்ல இருக்கும்போது என்ஆர்ஐ வந்து நான் ரெசிடென்ட் இந்தியன் ரெண்டுமே நமக்கு தெரியும். இன்னொரு கேட்டகரியும் இருக்குது ஆக்சுவலா, ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். அது என்னன்னா இப்போதைக்கு நமக்கு தேவை கிடையாது. ஆனால் ஒரு 10 வருஷம் இங்கே இருக்கணும்னா அதுக்கப்புறம் ஊரில் போய் செட்டில் ஆக போகிறோம்னா அது ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது. அதில் சில டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது இப்போ நம்ம யோசிக்க தேவை. பட் ஊருக்கு நம்ம ரிட்டர்ன் போகும்போது அதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். ஏன்னா சில டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கிறதுனால அது நம்ம பண்ணிட்டு போகணும். ஸோ அதனால தான் இதை போட்டுக்கிறேன். ஸோ அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று இருக்குது. ஸோ ஊருக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சிஏ அவங்ககிட்டலாம் வந்து நம்ம கன்சல்ட் பண்ணிட்டு போகணும். அதுக்காக தான் இது போட்டுக்கிறேன். மற்றபடி எல்லாம் யார் என்ஆர்ஐ அந்த மாதிரியான கேட்டகரி எல்லாமே இது செல்ஃப் எக்ஸ்பிளேனரி தான், ஜஸ்ட் பார்த்துக்க வேண்டியதான். பட் நம்ம எல்லாருமே என்ஆர்ஐ நினைக்கிறோம். ஸோ அதுக்காக இது ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நமக்கு வந்து சில ஜென்ரலான கொஸ்டின்ஸ் இருக்கும். நமக்கு வந்து மைண்டில் சிலதான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எடுத்து அதுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு மைண்டில் இருக்குது. இப்போ வந்து ஐம் நான் ரெசிடென்ட், பிஐஓ, ஓசிஐ கார்டு ஹோல்டர், பெர்மனன்ட் ரெசிடென்ட், நார்வேஜியன் சிட்டிசன். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் டு பே டேக்ஸ் இன் இந்தியா. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படிலாம் கிடையாது. எனி இன்கம் சோர்ஸ் ஃப்ரம் இந்தியா, ஊர்ல வந்து ஏதாச்சும் சொத்து இருந்து அது மூலமா நமக்கு சம்பாத்தியம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்தியாவுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். அது வந்து நம்ம நார்வே பண்றோம்னு சொல்ல முடியாது. இந்தியாலையும் வந்து இந்தியாவுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது டேக்ஸ் கேட்கறதுக்கு. ஸோ இந்தியாவுக்கு பண்ணணும். மிச்சம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தான் நான் நார்வேக்கு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் வந்து இந்தியாவுக்கு தான் இல்லை, இந்தியாவில் சம்பாதிக்கிறதுக்கு. ஆனால் இங்கே சம்பாதிக்கிறதுக்கு எதுக்கும் கிடையாது. ஸோ இது வந்து அதே மாதிரி சில ரிலாக்ஸேஷன்ஸும் இருக்குது டிடி அக்ரிமெண்ட் படி. அது வந்து ஒரு கிளாஸ்க்கும் தனியாக நீங்கள் போய் பார்த்துக்கணும். அது அடுத்தது ஐ கேன் பே டேக்ஸ் இன் நார்வே ஃபார் இந்தியன் இன்கம். இந்தியாவில் வர வருமானத்துக்கு நான் நார்வேல பே பண்ணிக்கலாமான்னு கேட்டால் கிடையாது. அதாவது இந்தியாவுடைய சோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரைட் இருக்குது. அவங்க ஏதாச்சும் டேக்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அந்த கிளாஸ்க்கு அதுக்கு வந்து நம்ம இந்தியாவுக்கு பே பண்ணிட்டு அப்புறமா தான் நார்வேக்கு வந்து அந்த ரைட் இருக்குது. அடுத்தது ரெண்டாவது வந்து ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் ஃபைலிங் டேக்ஸ் இன் இந்தியா எவ்ரி இயர் கம்பல்சரி ஐ நீட் டு ஃபைல். இப்போ நம்ம நிறைய பேருக்கு மைண்டில் அது இருக்கிறது. இப்போ நம்ம வந்து 10 வருஷம் ஆச்சு வந்து திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து இங்கிருந்து நம்ம கண்டினியூஸாக போயினே இருக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நம்மள வந்து இது பண்ணிட்டே இருப்பாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இது வந்து எப்படின்னா இயர்லி பேசிஸ் தான், இயர் டு இயர் பேசிஸ் தான். நீங்க வந்து இந்த வருஷம் மட்டும் ஏதாச்சும் ஒரு வருமானம் வருதுன்னா இந்த வருஷம் மட்டும் ஃபைல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதை போய் மூடுவாங்களாப்பா, தட்டு வச்சு மூடிடணும்ல. எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாரு பிறக்கவே.
ஓகே. அதான் அப்படி கிடையாது. ஸோ அதனால இப்போ இப்போ பண்ணலாம். இந்த வருஷம் ஏதாச்சும் ஒரு வருமானம் வந்துச்சுன்னா இப்போ பண்ணலாம். திரும்ப ஒரு 4 வருஷம் வருமானம் எல்லாம் பண்ண தேவையில்ல. திருப்பி அடுத்த வருஷம் வருமானம் வந்துச்சுன்னா பண்ணலாம். இப்படி தான் வந்து. ஸோ அதனால அது பயப்பட தேவையில்ல. எந்த வருஷம் வருமானம் வருதோ அதுக்கு மட்டும் பண்ணா போதும். அடுத்தது மோர் அப்ளிகபிள் டாக்ஸஸ் பெய்டு பை டிசிஎஸ் டிடக்ஷன். அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு டிடிஎஸ் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் எல்லாருமே வந்து அதிகமா என்ஆர்ஐக்கு பாத்தீங்கன்னா அதிகமான டிடிஎஸ் டிடெக்ட் ஆகுது. எல்லாத்துக்குமே சொத்து வித்தாலும் சரி எது பண்ணாலுமே டிடிஎஸ் பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அது நம்ம அதிகமாக பண்ணிட்டோம், இல்லை ரைட்டா கூட பண்ணிருக்கலாம். ஸோ அது பண்ணிட்டதுனால வந்து நம்ம டாக்ஸ் ஃபைல் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் சில பேர் இருக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவோம், அவங்களுக்குலாம் இருக்கும். பட் ஆக்சுவலா அப்படி கிடையாது. அது என்ன பண்ணாலுமே டாக்ஸ் அதிகமா பிடிச்சாலும் கூட ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணாதான் அது வந்து நம்ம டாக்ஸ் ஃபைல் பண்ணாதான் கணக்கு. அப்புறம் வந்து அந்த ப்ராசஸ் வந்து முழுமையடையுது. ஸோ அது கண்டிப்பாக பண்ணணுன்றது மேண்டேட்டரி நம்மளுக்கு இந்தியா இதுவா. ஓவர் பை டாக்ஸஸ் இன் இந்தியா கேன் பி கிளைம்ட் இன் நார்வே. இப்போ உதாரணத்துக்கு அதிகமாக நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து டாக்ஸ் கிளைம் பே பண்ணிட்டோம். உதாரணத்துக்கு டிடிஎஸ் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக பே பண்ணிட்டோம்னா அதை நான் நார்வேலேருந்து வாங்க முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. இந்தியாவில் அதிகமாக பே பண்ணோம்னா இந்தியாவில் தான் நம்ம வந்து ஃபைல் பண்ணி வாங்கணும். ஏன்னா ஃபைல் பண்ணி வாங்குறது மட்டும் தான் ஒரே மெக்கானிசம் நம்ம கிட்டே இருக்குது. ஸோ அப்படி தான் நம்ம வாங்கிக்கணும். ஐ ஷுட் டிக்ளேர் ஆல் மை நார்வே இன்கம் அண்ட் அசெட்ஸ் இன் இந்தியா ஐடிஆர். ஓகே, இந்தியாவில் ஃபைல் பண்ணும்போது நான் நார்வேல சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் வந்து கேட்பாங்களா, இல்லை நம்ம வந்து கொடுக்கணுமா காட்டணுமானா 100% தேவையில்லை. நம்ம நார்வேல என்ன நம்ம சம்பாதிக்கிறோமோ, இல்லை நமக்கு இங்கே சொத்து இருக்குதோ வீடு இருக்குதோ எதுவுமே அவங்களுக்கு தேவை கிடையாது. அங்கே என்ன இருக்குது, அங்கே என்ன சம்பாதிக்கிறோம், அங்கே என்ன வரி கட்டுறோம், அது மட்டும் தான் பண்ணிட்டு அது மட்டும் தான் அவங்க கேட்பாங்க. ஸோ அதனால அதில் குழப்பம் கிடையாது. I have property in India worth 1 crore. I should pay income tax if I show in ITR. இப்போ 1 கோடி ரூபாய்க்கு எனக்கு வந்து சொத்து இருக்குது. நான் நார்வேல அதை இது காமிச்சேன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து நார்வேல இந்தியாவில காமிக்கிறேன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து சொத்து பே பண்ணணும்னு கேட்டோம்னா கண்டிப்பா அந்த சொத்து வந்து வருமானம் ஜென்ரேட் பண்ணா மட்டும்தான் அதுக்கு வருமான வரி இருக்குது. வருமானம் வரலன்னா அது வந்து வெல்த் டேக்ஸ்ல மட்டும்தான் போகுமே தவிர இதுல வராது, இன்கம் டேக்ஸ்ல வந்து வராது அது. ஸோ அதனால அது காமிக்கிறதுனால அது ஒரு குழப்பமும் கிடையாது. No need to declare India money deposits assets during Norway tax filing. நார்வேல வந்து டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது இந்தியாவில் உள்ள இதெல்லாம் வந்து நம்ம காமிக்க தேவையில்லைன்னு கிடையாது. நார்வே தான் நமக்கு வந்து டாக்ஸ் ரெசிடென்ட்டா நம்ம இருக்கிறோம். ஸோ நார்வேல வந்து இந்தியாவில் என்ன சொத்து இருக்குதுன்றதே நம்ம வந்து காமிக்கணும். அது வருமான வரி இருக்குதா இல்லையான்றதை இவங்க முடிவு, இந்த டாக்ஸ் லாஸ் முடிவு பண்ணோம். பட் வந்து எல்லாத்தையும் காமிக்கணுன்றது தான் லீகலி நம்ம அப்படிங்களா. ஓகே, முடிஞ்சுதான். ஓகே சொல்றேன். அடுத்து வந்து டபுள் டாக்ஸ் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். 2 கண்ட்ரி இருந்துச்சுன்னா அது வந்து யாரு டாக்ஸ் பண்ணணுங்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிக்கு நடுவில் சைன் ஆயிருக்கும். இந்தியாவுக்கும் நார்வேக்கும் நடுவுலையுமே இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் ரேட் இருக்கு. அது எப்படி வருதுங்கிறது டீட்டெயிலாக பின்னாடி அடுத்ததுல பார்க்கலாம். பட் வந்து மெயின்லி இட்ஸ் டு எலிமினேட் டபுள் டாக்ஸேஷன் ஃபார் த சேம் இன்கம். இது வந்து ஒரு 2 கண்ட்ரிக்கு நடுவில் ரொம்ப யூனிக்காக தான் இருக்கும். இந்தியாவுக்கும் நார்வேக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குன்னா அதே மாதிரி தான் இந்தியாவுக்கும் ஸ்வீடனுக்கு இருக்குமானா இருக்காது. 2 கொஞ்சம் வேற மாதிரி இருக்கலாம். ஸோ இதை வந்து எல்லா டாக்ஸ்லாம் கவர் பண்ணிருப்பாங்கன்னா ஒரு ஜெனரிக்கான டாக்ஸ் 2 கவர்மெண்ட்டும் உட்காந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணி யாரு எதை சோர்ஸ் பண்றது டாக்ஸ் பண்றதுங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னா நார்மலாக வந்து டிஆர்சி டாக்ஸ் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்ங்கிற மாதிரி வாங்கி நம்ம அதை 2 கவர்மெண்ட்டுமே யூஸ் பண்ணி சப்மிட் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து நமக்கு லாபகரமாக இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா we can skip it. என்ன லோக்கல் லாவோ அதுபடியும் நம்ம போகலாம். ஓவர் பை டாக்ஸ் கேன் பி கிரியேட்டட் இன் த சேம் கண்ட்ரி ஒன்லி. முன்னாடி தேசம் சொன்ன மாதிரி எங்க நம்ம டாக்ஸ் பே பண்ணிருக்கோமோ அங்கதான் ஃபர்ஸ்ட் கிளைம் பண்ணி வாங்க முடியும். ஒரு கண்ட்ரியில் அதிகமாக டாக்ஸ் பே பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு இன்னொரு கண்ட்ரியில் நம்ம கிளைம் பண்ணி வாங்க முடியாது. அதோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிளியரா இருக்கும். சில சினாரியோல ஒரு கண்ட்ரி மட்டும் டாக்ஸ் பண்ற மாதிரி இருக்காது. ஒரு கண்ட்ரியில இது பண்றத நம்ம இன்னொரு கண்ட்ரியில் இன்கமாகவும் டிக்ளேர் பண்ணுவோம். அங்கே பே பண்ண டாக்ஸை இங்கே வந்து கிரெடிட் மெத்தட்ல இங்கே நம்ம வந்து டிரெக்ஷனாக கிளைம் பண்ண முடியும். எல்லா கிளாஸஸும் ஒவ்வொன்றும் ஒரு டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டல் இன்கம் எப்படி வந்துச்சுன்னா அதை எப்படி எடுத்துக்கணும், கேபிட்டல் கெயின்ஸ் இருக்குதுன்னா அதை எப்படி எடுத்துக்கணும், அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக அந்த டிடிஏ அக்ரிமெண்ட்ல இருக்கும். இது ரொம்ப காம்ப்ளெக்ஸானதாக தான் டெஃபினட்டாக வந்து ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுக்கிறது தான் புதுசாக இருக்கணும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் கெயின்ஸோ இந்த மாதிரி பல்கான அமௌண்ட் வருதுன்னா அதை நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் போனோம்னா ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கும். நம்ம அவங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் கொஞ்சம் தான் பே பண்ணுவோம். பட் அதனால ஒரு ஹசல்ஸை பெரிய லெவலில் தவிர்க்கலாம் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ஹெல்ப் போகும்போது. இந்த டாக்ஸ் ட்ரீட்டி பிட்வீன் இந்தியா அண்ட் நார்வே வந்து இந்த லிங்க்ல இருக்கு. இது ஒரே அக்ரிமெண்ட் தான். அது வந்து 2 சோர்ஸ்லையுமே
காட்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்தியாவில் பேசணும்னா இந்த இன்கம் டேக்ஸ் இந்தியா கவர்மெண்ட் பேஜை யூஸ் பண்ணலாம். நார்வேல பேசணும்னா இந்த ரெனியூரிங் வெப்சைட்ல இருக்க இந்த யூஸ் பண்ணலாம். லிங்க் கொடுத்துருக்கோம். ஒரு ஃபியூ ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஆஃப் சம் கிளாஸ் கொடுத்துருக்கோம். இதுலேயும் நீங்கள் பாருங்க. இன்கம் ஃப்ரம் இமூவபிள் ப்ராப்பர்ட்டினா பேசிக்கலி ரெண்ட் ஆர் லீஸ் எனி டைப் ஆஃப் இன்கம் ஃப்ரம் அ இமூவபிள் ப்ராப்பர்ட்டி இந்த ஆர்டிகல் 6ல தான் கவர் ஆகும். அது என்ன சொல்றதுன்னா பேசிக்கலி வந்து சோர்ஸ் கண்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃப் டேக்ஸ் இருக்கு. பட் அதான் ஃபைனலானா இல்லை. அது வந்து அடுத்த ஸ்லைட்ல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். சேம் வித் கேபிட்டல் கெயின்ஸ். சப்போஸ் அங்கே வீடு விற்கிறோம், இந்தியாவில் நம்ம பேர்ல இருக்க வீடை விற்கிறோம்னா நம்ம டாக்ஸ் ரெசிடென்ட் நார்வே. அப்படின்னா என்ன கேஸ் இருக்கும்னா இதுலயும் சோர்ஸ் கண்ட்ரி வந்து இந்தியா, நம்ம ப்ராப்பர்ட்டி அங்கதான் இருக்கு, பட் ரெசிடென்ட் வந்து நார்வே. ஸோ அங்க நம்ம வித்ததுக்கு அங்க டாக்ஸ் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்தியா நார்வே லா என்ன சொல்றதோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். அதுபடி தான் நம்ம அதை இது பண்ண முடியும். நார்மலாக டிடிஏ மெத்தட் 2 வகையில இதாகும். ஒன்று வந்து எக்ஸப்ஷன் மெத்தட், இன்னொன்று கிரெடிட் மெத்தட். எக்ஸப்ஷன் மெத்தட்னா அதில் டீட்டெயிலாகவே போட்டிருப்பாங்க. ஒன்லி த சோர்ஸ் கண்ட்ரி வில் டேக்ஸ் அந்த அதர் கண்ட்ரி வில் பி எக்ஸம்டட் டு டேக்ஸ் தட். ஸோ இந்த எக்ஸம்ஷன் மெத்தட் இருந்ததுன்னா நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்வேல வந்து இல்லை சோர்ஸ் கண்ட்ரி வந்து ஒன்லி தான் இருந்தால் இந்தியாவில் மட்டும் டேக்ஸ் பே பண்ணால் போதும். நார்வேக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து மென்ஷன் மட்டும் பண்ணுவீங்க நார்வேல அண்ட் அண்டர் நாட் டாக்ஸபிள் செக்ஷனில் வந்துடும். பட் இன்னொரு மெத்தட் வந்து கிரெடிட் மெத்தட். அதில் வந்து போத் கண்ட்ரி வில் டேக்ஸ் இட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இந்தியன் லா படி அங்கே டேக்ஸ் பண்ணுவாங்க, அது இங்கே டிக்ளேர் பண்ணுறதுக்கு நார்வேலையும் நம்ம டேக்ஸ் பண்ணுவாங்க. பட் அங்கே கட்டின டேக்ஸை இங்கே வந்து கிரெடிட்டாக எடுத்துக்கலாம். இதில் சேட் பார்ட் என்னன்னா இந்தியாவுக்கு நார்வேக்கு உள்ள இந்த கிரெடிட் மெத்தட் தான் எலிஜிபிள், எக்ஸப்ஷன் மெத்தட் எலிஜிபிள் கிடையாது. நார்வே சில கண்ட்ரி கூட எக்ஸப்ஷன் மெத்தட் இருக்கு, பட் இந்தியா இஸ் நாட் அமங் தட். ஸோ வந்து அது இது கீழே உள்ள லிங்க்ல கொடுத்துருப்போம். அந்த கண்ட்ரி மட்டும்தான் எக்ஸம்ஷன் மெத்தட்ல இருக்கு. இந்தியா வந்து இட்ஸ் நாட் அமங் தி எக்ஸம்ஷன் கண்ட்ரி. ஸோ வந்து என்ன பேசிக்கலினா இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி வித்துருக்கீங்க, அதோட இது வந்து 1.1 crore, அதோட அக்விஷன் காஸ்ட் வந்து 1 crore. நம்ம கேபிட்டல் கெயின் வந்து 10 lakh. அதுக்கு எவ்வளோ எல்டிசிஜி லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்னா இந்தியாவில் 12% தான் அந்த ப்ராஃபிட்டுக்கு. ஐ மீன் கிளைம் பண்ணதுக்கப்புறம் ஃபைல்லாம் பண்ணதுக்கப்புறம் 12% தான் எண்டாக கட்டியிருப்போம். ஸோ அப்போ 10 லட்சத்துக்கு 1.5 லட்சம் தான் வந்து டேக்ஸாக இந்தியாவில் கட்டியிருப்போம். பட் இதே இது வந்து நீங்கள் நார்வேல நம்ம காட்டும்போது நார்வே லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 22%. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியாவில் கட்டின அந்த 1.5 லட்சத்துக்கு டிடக்ஷன் கொடுத்துருவாங்க. இங்கே நார்வே படி 2.2 lakh மைனஸ் 1.25 lakh வந்து ரிமைனிங் 95,000 நார்வேக்கு வந்து நம்ம டேக்ஸ் கட்டணும் திருப்பி. ஸோ இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக சொல்றது அடுத்த செக்ஷனில் பார்க்கலாம். அடுத்த செஷனில் பார்ப்போம் எப்படி அதை நோட் பண்ணலான்னு. பட் ஆனால் வந்து லாஜிக்கலி இதுதான் வந்து டேக்ஸ்லாம் இங்கே சொல்லியிருக்கு. இது நாங்கள் தியேட்டருமே ஓரளவுக்கு கிளாரிஃபை பண்ணியிருக்கோம். பட் இதில் சம் டேக்ஸ் சேவிங்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. அது என்னங்கிறது நம்ம பின்னாடி ஒரு இதில் டீட்டெயிலாக கவர் பண்ணலாம். அது உங்கள் சினாரியோ பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் 2ல வந்து சப்போஸ் வந்து எக்ஸம்ஷன் மெத்தட் இருந்ததுன்னா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இல்லை இந்தியாவுக்கு இல்லை எக்ஸப்ஷன் மெத்தட் இருந்ததுன்னா ஜஸ்ட் வந்து அந்த 10 lakhக்கு 1.25 lakh மட்டும் பே பண்ணால் போதும். நார்வேல வந்து அந்த ஹோல் ப்ராஃபிட்டையுமே நம்ம எக்ஸம்ஷன் மெத்தட்ல காட்ட முடியும். பட் லாஜிக்கலாக இங்கே வந்து நமக்கு அப்ளை ஆகாது. பட் இதுக்குமே நம்ம ப்ரொஃபஷனல் போனாதான் நல்லது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செனரிக்கு அப்ளை ஆகுதுன்னா அவங்க வந்து நம்ம கைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரே வாரிசா இருக்கோம்னா நம்ம பேரண்ட்டுக்கு கிஃப்ட் பண்ணி கூட அதை வித்துட்டு அவங்க அந்த ப்ராஃபிட்டை ஐ மீன் அவங்க வந்து அந்த டோட்டல் சேல் ப்ரொசீட்ஸையுமே நமக்கு திருப்பி கிஃப்ட் பண்ண முடியும். பட் அந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு இருக்கா? பேரண்ட்ஸு அது ரிலேஷன்ஸ்குள்ள மட்டும்தான் அந்த கிஃப்ட் வந்து ஃப்ரீ, இல்லாட்டா வந்து அந்த கிஃப்ட்டுக்குமே டேக்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு எப்பயுமே பெரிய இது இன்வால்வ் ஆகுதுன்னா நீங்கள் பெட்டர் வந்து சிஏ ஹெல்ப் எடுக்கிறது தான் அட்வைஸ் பண்ணுறோம். இப்போ கரெக்டாக என்ன இன்கம் டேக்ஸ் ரெஜிம் வந்து இருக்குங்கிறத இதை போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் எதெல்லாம் வந்து இந்தியாவில் டாக்ஸபிள், இந்தியன் இன்கம் வந்து டாக்ஸபிள் இன் இந்தியா, எனி இன்கம் ஃப்ரம் இந்தியா உங்கள் பேரில் இருக்குதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் குளோபல் இன்கம் இஸ் நாட் டாக்ஸபிள் இன் இந்தியா, நீங்கள் அதை டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எக்ஸம்ஷன் வந்து என்ன ரிசென்ட் நீங்கள் என்னவோ அதே தான் இங்கேயுமே நான் ரிசென்ட்டுக்குமே 2.5 lakh இஸ் டாக்ஸ் எக்ஸப்டட் ஃபர்ஸ்ட் 2.5 lakh. அண்டு இப்போ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் என்ஆர்இ எஃப்சிஆர் அக்கௌண்ட்டுக்கு வந்து அதுவும் எக்ஸாம்பிள் தான். ஃபாரின் அசெட்ஸை இந்தியாவில் ரிப்போர்ட் பண்ண தேவையில்ல முன்னாடி சொன்ன மாதிரியே. பட் எப்போ நம்ம டேக்ஸ் ஃபைல் பண்ணோம்னா இந்த 2.5 lakh தாண்டும் போது நம்ம அங்கே இந்தியாவில் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும்.
2.5 lakh தாண்டோம்னா நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணணுங்கிற மேண்டேட்டரி கிடையாது. சம் கேசஸ்ல அது வரலாம். மேபி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டிடிஎஸ் பிடிச்சதே வந்து 25,000 மேல இருக்கு ஒரு இயர்ல அப்படின்னா அப்பயுமே நம்ம டாக்ஸ் ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி சேவிங்ஸ்ல அக்கௌண்ட்லேயே அசட்டா நமக்கு 50 lakh டெபாசிட்ல இருக்கு, எத்தனை அக்கௌண்ட் இருந்தாலும் சரி, அதோட குமுலேட்டிவா சேர்த்து 50 lakhக்கு மேல இருக்குதுன்னா அப்பயுமே நம்ம டாக்ஸ் ஃபைல் பண்ணணும். ஈவன் அவர் லிமிட் இன்கம் லிமிட் வந்து டசன்ட் கிராஸ் 2.5 lakh. அண்ட் என்னென்ன ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிம் 2 இருக்காங்க இதுக்கு. ஸோ ஓல்டு ரெஜிம்ல பாத்தீங்கன்னா 2.5 to 5 lakh அந்த மாதிரி பர்சன்டேஜ் இருக்கும். பட் ஓல்டு ரெஜிம்ல நமக்கு வந்து டிடக்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியும். பட் நியூ ரெஜிம் படி டிடக்ஷன்ஸ் வந்து மெஜாரிட்டி அப்ளை ஆகாது. ஸோ அதிலே செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரியா இருக்கும் என்ன பர்சன்டேஜ்ல டாக்ஸ் பண்றாங்கன்னு. ஸோ நியூ ரெஜிம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட்டா இருக்கலாம். பட் ஆனால் அதில் டிடக்ஷன்ஸ் எதுவுமே வராது. ஓல்டு ரெஜிம்ல சில டிடக்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். என்னென்ன டிடக்ஷன்ஸ்லாம் இருக்குங்கிறது நெக்ஸ்ட் பேஜ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து எது இன்கம் ஒரு 4-5 எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம். எனி இன்கம் ஃப்ரம் த பேங்க் டெபாசிட்ஸ், பிசினஸ் இன்கம், கன்சல்டிங் ஃபீஸ், பாண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக் டிவிடெண்ட்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டி இன்கம், லீஸ், ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், லாங் டர்ம் கெயின்ஸ், இது எல்லாமே வந்து இந்தியன் இன்கம் தான். அது நம்ம வந்து இன்கம்ல போடுவோம். எதனால் சிலது எக்ஸம்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ஆர்இ ஒரு இன்கம், ரெண்டல் இன்கம் நான் இந்தியாவில் டாக்ஸ் எக்ஸம்டட், பட் வந்து அது நம்ம நார்வேல சொல்லி தான் ஆகணும். எண்ட் ஆஃப் த டே நார்வே டாக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதே தான். ஓகே, பிபிஎஃப் அக்கௌண்ட்ல இருக்க மெச்சூரிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு டாக்ஸ் எக்ஸம்டட். அதே மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசிக்கு வந்து டாக்ஸ் எக்ஸம்டட். மற்ற எல்லாமே வந்து பென்ஷன் இன்கம், ரெண்டல் இன்கம், கேபிட்டல் கெயின்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து டாக்ஸபிள் இன் நார்வே. டிடக்ஷன்ஸ் இதுல ஒரு பாசிட்டிவ் என்னன்னா ரெசிடென்ட்க்கு என்ன இருக்கோ அதே மாதிரி சில டிடக்ஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் ஆனால் ஃபைலிங் வந்து 2.5 lakh மேலே போனாலே ஃபைல் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த டிடக்ஷன்ஸை நீங்க அதுக்கடுத்து அதுக்கு மேலே கிளைம் பண்ணலாம். பட் எக்ஸம்ஷன் லிமிட்ல எவ்வளவு காசு இருந்தாலும் சரி அது வந்து அந்த 2.5 lakh வராது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்சூரன்ஸ்ல வந்து ஒரு பல்க் அமௌண்ட் வருதுன்னா மற்றபடி இன்கம் வந்து 2.5 கீழே தான் இருக்குதுன்னா நீங்க ஃபைல் பண்ண அவசியம் இல்லை. பட் பெட்டர் டு ஃபைல்ங்கிறது தான் எண்ட் ஆஃப் இப்போ ஏடிசியில் எல்லாமே இருக்கு. பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் யாருக்கு கட்டினாலும் சரி, ஸ்பவுஸ், சில்ட்ரன் கட்டினாலும், இந்தியாவில் அவங்க படிக்கிறாங்கன்னா அதோட டியூஷன் ஃபீஸ், யூலிப், இஎல்எஸ்எஸ், ஸோ இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆன் இந்தியன் ஹோம், ரெண்டல் அவுட்னா நீங்க எனி இன்ட்ரெஸ்ட் பெய்ட் இஸ் டாக்ஸ் ஃப்ரீ. சம் கேபிட்டல் கெயினுக்கு, சம் கேபிட்டல் பெய்டுக்கும் சில டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு பிரின்சிபலுக்கு. ஸோ அதேமாதிரி நீங்க பார்க்கலாம் அந்த மாதிரி எக்ஸம்ஷன். அது நார்வேல இல்ல. அது நார்வேல வந்து ஒன்லி இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். பட் இந்தியாவில் வந்து பிரின்சிபலுக்குமே 1.5 lakh வரைக்கும் ஏடிசி படி நீங்க கிளைம் பண்ணலாம். அதே மாதிரி 80D வந்து ஒன்லி மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கு, ஃபேமிலிக்கு இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸ் யாருக்கு இருந்தாலுமே இந்த லிமிட் படி நீங்க கிளைம் பண்ணலாம். 80ங்கிறது எஜுகேஷன் லோன் யாராவது இருந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். 80D டொனேஷன்ஸ். ஒரு இது வந்து 80 டிடிஏ வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல 10,000 வரைக்கும் இருக்கிறது வந்து டாக்ஸ் ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் பட் திருப்பி வந்து நீங்க நார்வேல டிக்ளேர் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அடுத்து வந்து டிடிஎஸ் அண்ட் டிடிஎஸ். இது மெஜாரிட்டி ஒரு டாக்ஸ் ரிலேட்டட் சோர்ஸ் இன்கம்ல ஃபர்ஸ்ட் வரும்போது இது நம்ம பிரிச்சிருப்பாங்க. என்ஆர்ஐ இருக்கும்போது அதோட சீனாரியோஸ் என்னென்ன வரும் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளா. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டல் இன்கம் வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. யார் பிடிப்பாங்கன்னா நம்ம கரண்ட் பிடிப்பாங்க. அதே மாதிரி கேபிட்டல் கெயின் ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் வந்து யார் பிடிப்பாங்கன்னா அந்த பையர் பிடிச்சிட்டு தான் நம்ம கொடுப்பாங்க. ஸோ பல்கா ஒரு அமௌண்ட் காணாமல் பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மலா டிடிஎஸோ டிசிஎஸோ தான் இருக்கும். ஸோ இட்ஸ் பார்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸ். அது வந்து ஃபைனல் டேக்ஸ் கிடையாது. மெயின்லி அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா டு ப்ரிவென்ட் டாக்ஸ் எவேஷன். அண்ட் என்ஆர்ஐ வந்து ரமா எடுத்துட்டு வந்துட்டோம்னா இந்தியாவுக்கு சம்மந்தமே இருக்காது. அதனால முன்னாடி அட்வான்ஸா பெரிய அமௌண்ட் பிடிச்சிருப்பாங்க. நம்ம டாக்ஸ் வந்து ஆக்சுவலா பே பண்ணது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த டிடிஎஸ்ங்கிறது ரொம்ப ஹையர் பர்சன்டேஜ்ல பல்கா பிடிச்சிருப்பாங்க. நம்ம டாக்ஸ் கிளைம் பண்ணி தான் அதை வாங்குற மாதிரி இருக்கும். இது நமக்கு வர இன்கமுக்கு ஒரு சோர்ஸை வந்து பிடிச்சி வச்சுப்பாங்க பேசிக்கலா. பட் இதுக்கு ஒரு வே அரவுண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கள்ட்ட அந்த 1 வருஷம் அந்த பணம் எக்ஸ்ட்ராவை மாட்டிக்க வேணாம்னு நினைச்சோம்னா பெட்டர் டு கிளைம் த லோவர் டிடிஎஸ். நிறைய ஆப்ஷன்ல இருக்கு. இப்ப அவங்க அதிகம் பணம் பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன வேணா லா சொல்லி நம்மளை தட்டி கழிக்கலாம், நம்ம போய் கிளைம் பண்ணி வாங்கணும். பட் சப்போஸ் வந்து லோவர் டிடிஎஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி அந்த படி தான் நம்ம கிளைம் பண்ணோம்னா அவங்களுக்கு எவ்வளவு பே பண்ணணுமோ அதுக்கு தான் வந்து பிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா பணம் வந்து நமக்கு உடனே கைக்கு வந்துடும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பையர் வந்து ரெண்ட் கொடுக்குறாருன்னா, சாரி டெனன்ட் வந்து இப்போ 60,000க்கு ஒரு அமௌண்ட்டை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10% இருந்ததுன்னா 6,000 கவர்மெண்ட் கட்டுவார், நமக்கு வந்து 54,000 தான் கட்டுவார் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அதை எதுக்குள்ள மென்ஷன் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டிடிஎஸ் ஃபைல் பண்ணிட்டு அந்த டிடிஎஸ் ரிட்டர்னுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுப்பாங்க. அதை வந்து 26ASங்கிற ஒரு ஃபார்ம்ல நம்ம போய் செக் பண்ணலாம். மே நார்மலாக அந்த இயர் இல்லை. ஸோ அதை ஃபைல் அதை வந்து நம்ம திருப்பி கிளைம் பண்ணி வாங்கிக்க முடியும்.
இன்னொன்னு டிசிஎஸ். இது டிசிஎஸ் எப்படின்னா நார்மலா ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுல ஒரு பர்சன்டேஜுக்கு நம்மகிட்ட வந்து டாக்ஸா வாங்கி வச்சுப்பாங்க. அதுமே வந்து ஒன்ஸ் கட்டிட்டா அவ்வளவுதானா? இல்ல, அதுமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அட்வான்ஸ் டாக்ஸ் தான். நார்மலா 1 to 5% இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்பென்சிவ் கார் வாங்குறோம், எபோ 10 lakhக்கு வாங்குறோம்னா அந்த செல்லரே வந்து நம்மள்ட்ட எக்ஸ்ட்ராவா அந்த 1% ஆஃப் த சேல் வேல்யூக்கு நமக்கு நம்ம பேர்ல கட்டிருப்பாங்க. அந்த டாக்ஸ் வாங்கிட்டு டிசிஎஸ் வாங்கிட்டு நம்ம பேர்ல கட்டிருப்பாங்க. இங்க நீங்க கார் வாங்குறதா இருந்தா இது உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அதை நீங்க எப்படி கிளைம் பண்ணி வாங்கினா திருப்பி அந்த இயர் எண்ட்ல நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணிட்டு அதை கிளைம் பண்ணி ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். நமக்கு மேஜரா அப்ளை ஆகுறது வந்து நமக்கு யாராவது காசு அனுப்பும்போது இந்த எல்ஆர்எஸ்ல தான் வந்து இந்த டிசிஎஸ்ங்கிறதே வந்து நீங்க நிறைய பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒன்று அனுப்பியிருப்பாங்க, பட் உங்களுக்கு என்ன வரையும் வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பங்கு தான் வந்திருக்கும். மீதி ஒரு 1/4 பங்கு டாக்ஸா இருக்கும். என்னடா ஷாக் ஆயிருப்பீங்க. அதுதான் வந்து டிசிஎஸ். இதை வந்து நம்ம அனுப்பிச்சவங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணி கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். அது வந்து அவங்களுக்கும் இதே தான், ஃபைனல் டாக்ஸ் கிடையாது. இதுக்குமே வந்து ரொம்ப பல்கான அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம ப்ரொஃபஷனல் போகிறது தான் வெரி அட்வைசபிள். இதுக்குமே வந்து சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டல் ஊர்ல வந்து வீடு இருக்குது, நம்ம வந்து ரெண்ட் விட்டுறோம். அது வந்து என்ன ப்ரொசீஜர் அப்படின்றது வந்து பார்ப்போம். இப்போ இதுல என்னன்னா, இப்போ நார்மலா ஊர்ல வீடு விடும்போது வாடகை வந்து டைரக்டா நம்ம கொடுப்பாங்க, ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கு. என்ஆர்ஐக்கு வந்து கம்ப்ளீட்டா ப்ராசஸே வேற. அது எப்படின்னா டெனன்ட் வந்து 2 அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்டே வந்து ஒரு 10,000, சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், 10,000 ரூபா நமக்கு வந்து மாசம் வருதுன்னா வாடகைனா அதுல 3,000 ரூபா 30% வந்து ஒரு தனி அக்கௌண்ட்ல கவர்மெண்ட் போட்டு வச்சிடணும். மிச்சம் 7,000 தான் நமக்கு அனுப்பணும். அது நம்மளுடைய என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு அனுப்புற அந்த 30% வந்து நம்ம வந்து இயர் எண்ட்ல மொத்தமா சேர்ந்து அதுக்கு ஒரு ஆடிட்டர் கிட்ட இது வாங்கிட்டு கரெக்டான டாக்ஸ் பே பண்ணதா போட்டு இயர் எண்ட்ல நம்ம போய் டாக்ஸ் ஃபைல் பண்ணி தான் மிச்சத்தை வாங்க முடியும். நமக்கு டாக்ஸ் போக இடத்துக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணுன்றாங்க. நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு தெரியும். ஓகே. ஓகேவா? ஓகே. ஸோ அதனால இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து வரி கட்டி, அதாவது டெனன்ட்டுக்கு வந்து ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நம்மளுடைய டாக்ஸை பே பண்றதுக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு டிடிஎஸ் ப்ராசஸ் தான் உங்களுக்கு. ஸோ டிடக்டிவ் டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, கவர்மெண்ட் தனி அக்கௌண்ட்ல கட்ட போறோம். அதுக்கப்புறம் மிச்சம் பணம் தான் நம்மளுடைய என்ஆர்ஐ அக்கௌண்ட் வருது. இதுல என்னன்னா 2 ஃபார்ம்ஸ் இருக்கு முக்கியமான. இந்த இது வந்து அடிக்கடி நம்மள கிராஸ் பண்ணிட்டே இருக்கும். இந்த நம்பர் மைண்ட்ல வச்சுக்கோங்க. 15CA 15CB இது 2 ஃபார்மும் நம்பர். என்னன்னா இது வந்து எந்த நமக்கு என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி யாரு இந்தியாவில் வந்து நமக்கு யாரு பணம் அனுப்பிச்சாலும் ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்ம்ல தான் வந்து அவங்க ஃபில் பண்ணணும். இது வந்து செல்ஃபா அவங்க பணம் அனுப்புறவங்க பண்ண வேண்டிய ஃபார்ம். 15CBன்றது அது அந்த பணம் கரெக்டான வரி டிடிஎஸ் தான் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை ஆத்தரைஸ் பண்ணக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுடைய சைன் இதுல வந்து 15CBல இருக்கும். அது இயர் எண்ட்ல பண்றது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்ம்ஸ். அதுக்கப்புறம் இந்த குவார்டர்லி பார்த்தீங்கன்னா இது இல்லாம ஒரு குவார்டர்லி ஒரு முறையை வந்து இந்த 26Q இந்த 27Qன்ற ஃபார்மையும் வந்து அவர் சப்மிட் பண்ணணும். யாரு டெனன்ட் தான் பண்ணணும். இவ்வளோத்தையும் இது சம்பந்தமான எல்லா விவரங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல ட்ரேசஸ் போட்டீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன் உள்ளுக்குள்ள இருக்குது. ஸோ என்ஆர்ஐ கேன் யூஸ் த டாக்குமெண்ட்ஸ் டியூரிங் டாக்ஸ் ஃபைலிங். ஓகே, இது சம்பந்தமா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இயர் எண்ட்ல தான் நம்ம வந்து ஃபைல் பண்ணி வாங்க போறோம். இதுல வந்து என்னன்னா லோயர் டிடிசி சர்டிஃபிகேட், அதாவது லோயர் நம்ம அது 30%ன்றது ரியலி ரொம்ப அதிகமான வரி தான். அதுக்கு வந்து கம்மி பண்ணோம்னா லோயர் டிடிசி அப்ளை பண்ண முடியும். அது என்ன கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு என்னோட வருமானமே 2 லட்சம்க்குள்ள தான் வருது. இந்த வருஷத்துடைய வருமானமே மாசம் 10,000 தான் நான் வாங்குறேன், 20,000 தான் வாங்குறேன், 2,40,000 தான் வருது. ஸோ எனக்கு வந்து இதுக்குள்ளே வரமாட்டேன் நானு, டாக்ஸ் ஸ்லாப்குள்ளே வரமாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட முன்னாடியே சொல்லி அந்த ஒரு வருஷம் முழுக்க எனக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கணும். அந்த லோயர் டிடிசி அப்ளை பண்ணணும். அது வந்து 0 இருந்தாலும் கிடையாது, எவ்வளவு அதிகமான வாடகை இருந்தாலும் கூட நீங்க லோயர் டிடிசி அப்ளை பண்ணணும். அதுக்கு அந்த ப்ரோ ரேட்ல உதாரணத்துக்கு 10%, 5% ஏதோ ஒரு வழியை வந்து கவர்மெண்ட் வந்து ஆத்தரைஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்டே கொடுத்துருவாங்க. அதை கொடுத்த பிறகு அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம வந்து டெனன்ட் கிட்ட கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு மட்டும் வரி பிடிச்சிட்டு மிச்சத்தை போட வருது. ஸோ அதனால இது வந்து எப்பவுமே நமக்கு வந்து பெனிஃபிஷியல் இந்த எல்டிடிசின்ற கான்செப்ட். அது என்னது நான் அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். பட் ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த வீடு வாடகை விடணும்னா இது கொஞ்சம் அதிகமாக ரெஸ்பான்சிபிலிட்டி நான் சொன்ன மாதிரி 2 சைடும் வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணோம்.
நம்மளுமே பார்த்தீங்கன்னா டெனன்ட் வரவங்களையும் பார்த்தீங்கன்னா அது வந்து என்ஆர்ஐ வீடு தானா, ஏன்னா என்ஆர்ஐனா தான் இப்படி ஒருவேளை என்ஆர்ஐ இருந்து டைரக்டா ஒரு அக்கௌண்ட்ல பணம் போட்டாங்கன்னா அது 2 பேர் படியும் தவறு தான், சட்டப்படி தவறு. ஸோ அதனால வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் போத் சைட்ஸ் 2 சைடுமே இது பண்ணணும். ஏன் அவுட் சைடு பண்ணணும்னா அவுட் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் வாங்கி அவருக்கு வந்து நீங்க டேன் நம்பர் கிரியேட் பண்ணி தரணும். டேன் நம்பர் என்னன்னா நம்ம டேக்ஸ் தனியாக நான் சொன்னேன்ல கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணக்கூடிய அக்கௌண்ட் நம்பர், அப்படி அதை கிரியேட் பண்ணி கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ஸோ அங்கிருந்து அவருடைய பேன் நம்பர் வாங்கி நம்ம டேன் நம்பர் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு அது அப்படி வரி வசூலிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெண்டல் அக்ரிமெண்ட் இது வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து போட்டுருக்கணும். ஊர்ல நம்ம ஜெனரலாக போடாமல் இருக்கும், இப்போ அப்படி கிடையாது, இது மேண்டேட்டரி என்ஆர்ஐக்கு. அப்புறம் அந்த ஓகே 2 பேருடைய இது வந்து டிடிஎஸ் ஓகே நம்ம சொல்லிட்டு இருந்தது. டெனன்ட் ஃபெயில்ஸ் ஓகே. ஒருவேளை வந்து டெனன்ட் வந்து வரி கட்டாம நமக்கு டைரக்டாவே வாடகை கொடுக்குறாரு அப்படின்னா அந்த வரியும் நம்ம தான் பே பண்ணணும், நமக்கு தான், நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அது இயர்ல. பிளஸ் ஃபைன்ஸும் இருக்குது, அது எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு தான். ஸோ கட்ட வேண்டியது வந்து வரியை பிரிச்சு போட வேண்டிய பொறுப்பு அவருக்கு, ஆனா அதுல வந்து ஃபைன் கட்ட வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதனால இது எப்பயும் ஊர்ல வாடகை லீகலா விடுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் யார்கிட்ட கேட்டு இது எல்லாத்தையுமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க பண்ணா நம்ம பண்ணாதான் இது எல்லாமே பழக்கம். எப்படி தான் போய் தான் 15 சிடி கிட்ட. ஸோ அதனால மொத்தமே போயிருது நல்லது. ஓகே, இது வந்து நான் இதான் ஜஸ்ட் முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்றதான். முன்னாடி வந்து வீடு விற்கிறோமோ இது வந்தாலும் நம்ம வந்து மொத்தமா காசு நம்மளுக்கு வரும், மொத்தமா காசு வந்துடும், அது டேக்ஸ் மட்டும் ஒரு போர்ஷன் எடுத்து கவர்மெண்ட் கட்டின்னு இருந்தோம். இது வந்து முன்னாடி டிடிஎஸ் கான்செப்ட்டுக்கு முன்னாடி. இப்போ வந்து டிடிஎஸ் கான்செப்ட்னா என்ன ஆகுதுன்னா, இப்போ இதுதான் பையர் வந்து 2 சைடும் பே பண்ற மாதிரி. நான் முன்னாடி ரெண்ட் சொன்ன மாதிரி தான். ஒன்று வந்து நம்மளுடைய என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணுவார், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அல்லது எல்டிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு இதுக்கு பே பண்ணுவார், இன்னொரு அக்கௌண்ட்ல பே பண்ணுவார். அந்த பணம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போகும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இந்த வந்த பணம் இதை வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் இயர் எண்ட்ல டேக்ஸ் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறமா தான் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து நம்ம வந்து வாங்க முடியும். இது மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து ரெண்டுத்துக்குமே ரெண்டல் இன்கமுக்கும் சரி இல்லை எனி இன்கமுக்கும். உதாரணத்துக்கு நான் அந்த சொத்துக்கும் போட்டிருக்கேன், பையர் ஒரு சொத்து விற்கிறோம் வாங்கினேன்னா அது மாதிரி போட்டிருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக. இதை வந்து டிடிஎஸ்ன்றது அவங்க ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ வாடகைனா 30% மாதிரி, சொத்து வித்த 20% மாதிரி ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து குறைக்கிறதுக்காக தான் எல்டிடிஎஸ். ஓகே, அடுத்தது வந்து ஒரு உதாரணம் அப்படி போட்டிருக்கிறேன். இது வந்து நமக்கு வந்து ஒரு 45,000 ரூபாய் மாசம் வாடகை வருது நம்மளுக்கு ஊர்ல. ஒரு 12,000 ரூபாய் வந்து நம்ம வந்து வரி கட்டுறோம், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறோம். ஊர்ல அந்த சொத்துக்கு வந்து லோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1.2 lakhs வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டும் 1.45 lakhs வந்து இதுவும் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்ரெஸ்ட் ரேட். அப்படின்னா என்னன்னா இப்போ 45,000 ரூபாய் மாசம் வாடகை இன்ட்டு 12 ஒரு 5,40,000 வருமானம். இதுல என்னன்னா ஸ்ட்ரைட்டாவே அந்த 12,000 ரூபாய் போயிடுது. அந்த டேக்ஸ் பே பண்ணது, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணது அது டிடெக்ட் ஆயிடும். இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா 30% வந்து இதுல இருந்து இந்த வரி இதுல வந்து டைரக்டா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து எந்த டாக்குமெண்ட்டும் நமக்கு தேவை கிடையாது, ஜஸ்ட் ஃபார் த மெயின்டெனன்ஸ் பர்பஸ். ஸோ அதனால டைரக்டா இதுல இருந்து இந்த 1,58,000 ரூபாய் இதுல இருந்து குறைஞ்சிருது. அப்புறம் இதுல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கும் லிமிட்டோட இருந்துச்சுன்னா அதையும் ஃபுல்லா டிடெக்ட் பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஃபுல்லா டிடெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ மொத்தமா இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது 1,00,000 ரூபாய் 1,04,000 ரூபாய் தான் வருமானம் இருக்குது. அது வந்து 2,50,000 ரூபாய்க்குள்ளதான் ஸ்லாப்ல இருக்குது. ஸோ இது இந்த கேஸுக்கு வரி கட்ட தேவையில்லை. ஸோ அதனால எப்பவுமே நம்ம வந்து அதிகம் நம்ம வந்து வாடகை வருது அப்படின்னா உடனே இப்போ வரி கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த கால்குலேட் தான் பண்ணி பார்க்கணும். பட் இந்த கால்குலேட்லாம் கண்டிப்பா ஃபைல் பண்ணி தான் பண்ணியாகணும். இதுல என்னன்னா முக்கியமானது பாத்தீங்கன்னா நம்ம இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா சொந்த வீட்டுக்கு அதுக்கு கணக்கு கிடையாது. இந்த முனிசிபல் டாக்ஸஸ் 30% டிடக்ஷன் நம்ம சொந்த வீடு வச்சிருக்கோம்னா அதுக்கெல்லாம் கிளைம் பண்ண முடியாது. இன்ட்ரெஸ்ட்லாம் இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கலாம், இது ஒன்றும் பண்ண முடியாது. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சொந்தமா ஆக்குபை பண்ற வீடுக்கு. சொந்தமா எத்தனை வீடு வச்சுக்கலாம் நம்ம ஊர்ல அப்படின்னா, எத்தனை வீடு வச்சிருந்தாலும் நம்ம வந்து 2 வீட்டு வரைக்கும் தான் வந்து வாடகை கட்டாம இருக்க முடியும். 3வது வீட்டுக்கு ஈவன் தான் நீங்க சும்மாவே வச்சிருந்தா கூட சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சொல்லி அவங்க நோஷனல் டாக்ஸ் ஒன்று போடுறாங்க, போட்டு அவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து வரி கட்டி தான் ஆகணும். ஸோ அதனால 2 வீடு வரைக்கும் நீங்க சொந்தமா யூஸ் பண்ண சொல்லலாம், அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் இருக்கிற பட்சத்துல. அதே மாதிரி வாடகை விடுறது ஒரு வீடு இருந்தாலும் அது வாடகை கண்டிப்பா லீகலா விட்டுட்டீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து வரி கட்டி தான் ஆகணும். அதுக்கு நம்ம நீங்க சொன்ன மாதிரி அந்த இது எல்லாமே அப்படி பண்ணுது. இது டீம் டு பி லெட் அவுட் என்று இதுதான் நான் சொன்ன அந்த நோஷனல் டாக்ஸ். இன்னும் ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கேன், 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அதுக்கு டைம் பீரியட் இருக்குது. ஸோ வந்து 5 வருஷமா ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கிறேன், அதனால வாடகை கட்டணும்னா சொல்ல முடியாது நம்ம. ஸோ அதனால அவங்க வந்து வாடகை வாங்கினா கூட கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு இருந்தா நம்ம வரி இதே பண்ண தேவையில்ல, கிளைம் இது டாக்ஸ் ஃபைலே பண்ண தேவையில்ல. ஒரு 1.6 lakhs உதாரணத்துக்கு மாசமான 10,000 மட்டும் தான் வாடகை வாங்குறோம்னா அதுக்கு வந்து இது கூட பண்ண தேவையில்ல. டிடிஎஸ் வந்து ஃபைல் கூட டிடிஎஸ் பிடிச்சி பண்ண தேவையில்ல. டேரக்டா நீங்க வந்து டெனன்ட் டேரக்டா உங்க அக்கௌண்ட்ல உங்க என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல 10,000 டேரக்டா போடுங்கன்னு சொல்லிடலாம்.
இது வந்து 1.6 வருஷ வருமானம் 1.6. அதுவும் இதுல மட்டும் தான் மொத்தமா சேர்த்து 2.5 மேல போச்சா திரும்ப அப்படிதான் போயாகணும். பட் இந்த இதுக்கு 1.6 தான் லிமிட். ஓகே, ஸோ இது வந்து அந்த லோயர் டிடிஎஸ்ன்ற ஃபார்ம் நான் சொல்லிட்டு இருந்தேன், அதை அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அதை அப்ளை பண்றதுக்கு என்னென்னலாம் நமக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் தேவைன்றதை ஜஸ்ட் இது சொல்லியிருக்கிறேன். அது அப்படியே செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரி தான், ஜஸ்ட் அதை பார்த்துக்கோங்க. இது வந்து என்னன்னா இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட்ல இருக்கிற டிடிஎஸ் ரேட்ஸ். நம்ம ஏதோ பண்ற உதாரணத்துக்கு நம்ம ரெண்ட் விடுறோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 30% இங்க இருப்பாங்க. இது வந்து நம்ம லோயர் டிடிஎஸ் வாங்கி கொடுக்காம இருந்தோம்னா இது 30% பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க நம்மளுக்கு. இது வந்து ரெண்ட்ல அது மாதிரி உதாரணத்துக்கு எல்லாத்தையும் எது பண்றோமோ மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாத்தையும் நீங்க இருக்குது. இப்போ சொத்து வரி பார்த்தீங்கன்னா ஜென்ரலா 20% இருக்குது. இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துருக்குது. அதுல வந்து என்ஆர்ஐ வந்து 12.5% ஆஃப் டோட்டல் சேல் வேல்யூ அது பண்ண போதும். ஸோ அதுவே அதிகம் தான். ஏன்னா இது வந்து ப்ராஃபிட்ல கிடையாது, டிடிஎஸ் இருக்கு. 12.5% டோட்டல் சேல் வேல்யூ. ஸோ இது வந்து இது மட்டும் அமெண்ட்மெண்ட், இதை நான் மார்க் பண்ணியிருப்பேன். இது ஜஸ்ட் ஒரு இதுதான், நீங்க அப்புறமா பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல. ஓகே, இது வந்து ஓகே கேபிட்டல் கெயின்ஸ் தான். இப்போ நம்ம வந்து இது பண்றோம், லாபம் நமக்கு வருது, நம்ம அக்கௌண்ட்ல போடுறாங்க. அதில் வந்து எவ்வளவுலாம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் மேட் பை செல்லிங் ப்ராப்பர்ட்டி லைபிலிட்டி பே பேக். நமக்கு வந்து 2 வகையான கேபிட்டல் கெயின் இருக்குது. ஒன்று வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். லாங் டேர்ம்ன்றது இந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு என்னன்னா 24 மாசம் அந்த வீடை நம்ம வந்து ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி அதை வந்து நம்ம வந்து ஹோல்டு பண்ணிருக்கணும். அதுக்குள்ள நம்ம வந்து வாங்கி 24 மாசத்துக்குள்ள வித்துட்டோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல போகும். அதனுடைய வரி வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் டாக்ஸ் லாப் என்னவோ அது போயிடும், மேக்ஸிமம் 30%. ஒரு 24 மாசத்துக்கு மேல வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தான் நான் சொன்ன மாதிரி அந்த எல்டிசிஜி வந்து 12%. ஸோ அது வந்து அதனால வாங்கி கொஞ்சம் எப்படிதான் நம்ம உடனே விற்க மாட்டோம். ஸோ ஜென்ரலா பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த 12.5 வந்து. ஓகே, இது வந்து ப்ராஃபிட் நம்ம எப்படி கணக்கு பண்ணோம், இங்க இருக்கிற மாதிரி தான். நம்ம வந்து செல் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்னெல்லாம் வரும்னா பை வேல்யூ வரும், பிளஸ் ரெனோவேஷன் காஸ்ட் வச்சு பண்ணியிருந்தோம்னா வரும், ஸ்டாம்ப் டியூட்டி வரும், ப்ரோக்கரேஜஸ் வரும். இதெல்லாமே வந்து வாடகை விடும்போது உள்ளது. சொந்த வீட்டுக்கு இந்த இதெல்லாம் வராது. அப்புறம் இன் கேஸ் ஆஃப் கிஃப்ட், இப்போ உதாரணத்துக்கு கிஃப்ட் இன்ஹெரிட்டன்ஸ், நம்ம வந்து சொத்து வந்து நம்ம தாத்தா சொத்து நம்ம கிட்ட வந்து சேருது, அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா நம்ம வந்து பையிங் காஸ்ட் வந்து எப்படின்னா அவங்க வாங்கும்போது என்ன பையிங் காஸ்ட் இருந்துச்சோ அதையும் சேர்த்து தான் பண்ணும். 10 வருஷமா வச்சிருக்கிறாங்க அவங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட கொடுக்குறாங்கன்னா கூட 12 வருஷத்துக்கும் சேர்த்துக்கு உண்டான வரி தான் நமக்கு வந்து கட்டியாகணும். ஸோ இது வந்து இந்த ரூல். அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி சர்டிஃபிகேட் ஒருவேளை நம்ம வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருக்கிற காலம், இப்போ 1970, 60 இருக்கிற ப்ராப்பர்ட்டிலாம் இன்ஹெரிட்டன்ஸாக நமக்கு வந்து சேருதுன்னா அதுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக இருக்காது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2001 ஏப்ரல் 1 எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்ல வந்து எல்லாத்துக்குமே கைட்லைன் வேல்யூ வச்சிருக்காங்க. இந்த டேட்ல என்ன பையிங் வேல்யூ ஒன்று நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வச்சிருக்காங்களோ அதை வந்து நீங்க மைனஸ் பண்ணிக்கலாம். அது இப்போ வந்து முக்கியமான இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் வந்து தூக்கிட்டாங்க, நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருக்கோம். அது என்னன்னா அந்த அட்ஜஸ்டட் இன்ஃபிளேஷன். நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சொத்தை வந்து நம்ம ஒரு 10 லட்ச ரூபாய் வாங்கியிருக்கோம்னா இந்தியாவுடைய இன்ஃபிளேஷன் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய மதிப்பு இன்னைக்குன்னா மதிப்புன்றதை வந்து பையிங் காஸ்ட் வந்து போட்டு அதை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய செல்லிங் வேல்யூல. அப்போ வந்து வரி வந்து நம்ம கம்மியாக கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு நம்ம ஒரு சொத்து வாங்குறோம்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருக்குதுன்னா இன்னைக்கு அதனுடைய வேல்யூ வந்து 30 லட்சமா இருக்கலாம். நம்ம விற்கும் போது 50 லட்சம் இருக்குன்னா 50 மைனஸ் 30 வெறும் 20 லட்ச ரூபாய்க்கு மட்டும் வரி கட்டினா போதும். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாவே தூக்கிட்டாங்க இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ். அப்ப என்னன்னா இன்னைக்கு 50க்கு விற்கிறோம், 10 ரூபாய்க்கு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கிருக்கிறோம். ஸோ 40 லட்ச ரூபாய்க்கு வரி கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்ட் டெவலப்மெண்ட் ஒரு 2 மாசத்துக்கு மேல இருந்தது. அப்புறம் வந்து இது ஓகே, இது அதே தான் சொல்லியிருக்கேன். இது வந்து ரெசிடென்ட் இந்தியன் வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. நியூ ரெஜிமா, அதாவது இந்த நியூ ரெஜிமா ஓல்டு ரெஜிமான்றது அந்த 2 மாசத்துக்கு முன்னாடி வந்த அமெண்ட்மெண்ட். ஆனா என்ஆர்ஐக்கு வந்து அதை சூஸ் பண்ணலாம் முடியாது. நம்ம சொன்ன மாதிரி இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் 100% நமக்கு கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து ரெசிடென்ட் இந்தியன் விற்கிறாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுதான் அது. ஏன்னா அது கன்ஃபியூசிங்கா இருக்கு, சில வந்து நமக்கு அப்ளிகபிள் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா என்ஆர்ஐக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஓகே, இதுல வந்து என்னன்னா நம்ம கேபிட்டல் கெயின் வந்த வருமானத்துக்கு கண்டிப்பா நமக்கு வந்து சில பெனிஃபிட்ஸ் எடுத்துக்க முடியும். டாக்ஸ் சேவிங் பிளான்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் உதாரணத்துக்கு நம்ம வித்த சொத்தை வந்து நம்ம திரும்ப அங்கேயே இன்னொரு புது வீடு வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு டாக்ஸ் சேவ் பண்ண முடியும். சில பாண்ட்ஸ், ரயில்வே பாண்ட்ஸ், பிஎஃப்சி பாண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாமே வந்து நான் பார்ட் 2ல வந்து இன்டீரியர் கவர் பண்றேன். ஸோ அதனால அது வந்து பார்ட் 2ல வருது. ஓகே, இது வந்து என்னன்னா சேலரி எக்ஸிகியூஷன் கேபிட்டல் கெயின்ஸ் பெய்ட். ஓகே, பை டிடிஎஸ். இது வந்து என்னன்னா அதான் எல்டிடிஎஸ் வாங்கிட்டோம்னா அந்த அதுக்கேற்ற மாதிரி மட்டும் ஃபைல் பண்ணா போதும், எக்ஸிகியூஷன் மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது வந்து ப்ராப்பர்ட்டி செல்லிங். இப்போ வந்து இது வந்து
கேபிட்டல் கெயின். இப்போ ப்ராப்பர்ட்டி வந்து செல் பண்றது என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து ப்ரொசீஜர்லாம் வந்து நம்ம வந்து நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்றது வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நம்ம வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கிட்ட போயிட்டு அப்ளிகபிள் டாக்ஸ் கெயின்ஸ் நம்ம வந்து ஜஸ்ட் போய் வித்துற முடியாது. முதல்ல எடுத்தோம்னா நமக்கு வந்து எவ்வளவு, ஏன்னா ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால கேபிட்டல் கெயின்ஸ் எல்லாமே அதிகமா இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எவ்வளவு அப்ளிகபிள் நம்ம டாக்ஸ் கட்டணுன்றது ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ணிக்கணும். விற்க போறோம்னு முடிவு பண்ணிட்டோம்னா அப்புறம் அந்த பணத்தை முதல்ல எடுத்துட்டு வர முடியுமா முடியாதா, எவ்வளவு லிமிட் நமக்கு இருக்குது, அந்த அது மாதிரியான விஷயங்கள். ஏன்னா சில சொத்துலாம் வந்து ஊர்ல விற்க முடியும், ஆனா அந்த பணத்தை இங்க எடுத்துட்டு வர முடியாது. அது மாதிரி இருக்குது லீகலி. அதுக்கப்புறம் லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் த அசெட். அது ஏதாச்சும் சொத்து மேல வந்து ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் ஆச்சு எடுக்கிறாங்க சொத்து மேல. அப்புறம் நமக்கே வந்து ஒரு 10-15 வருஷம் முன்னாடி நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்கோம், ஏதோ ஒரு கிரெடிட் கார்டோ ஏதோ ஒண்ணுன்னா நம்மளுடைய பேர்ல வந்து அவங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பிளாக் ஆயிருக்கும் நம்ம நேம். ஸோ அதை வந்து 50,000 1 லட்சம் தான் பே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்காக நம்ம ஏதாச்சும் இது பண்ணும்போது 2 months 3 monthsலாம் வந்து ட்ராக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா சிஏ கிட்ட போயிட்டு நம்ம பேன் நம்பர் கொடுத்து நம்ம பேர்ல எதுவும் கிளியரன்ஸ் ஏதாச்சும் இருக்குதான்னு சொல்லிட்டு அதை வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை தான் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்டிடிஎஸ் சர்டிஃபிகேட் நான் சொன்ன மாதிரி அது இல்லைன்னா வந்து 20% 30% பே பண்ற மாதிரி இருக்குல்ல, அது வந்து அதுக்கு பதிலாக நம்ம வந்து இவ்வளவுதான் நான் விற்க போறேன், அப்ராக்சிமேட்டா இவ்வளவுதான் விற்க போறேன், எனக்கு வந்து இந்த எனக்கு கம்மியான ஸ்லாப் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணோம். இது பண்றது வந்து நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்ட் மூலமா தான் பண்ணணும். ஸோ அது பண்ணும்போது அவர் வந்து கம்மியான டாக்ஸ் பிடிச்சிக்கலாம். உதாரணத்துக்கு 20% பதிலாக 10% பிடிச்சா போதும் பையர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாருன்னா, ₹1 கோடி சொத்து இருக்குன்னா 20 லட்சம் பிடிச்சிட்டு கொடுக்குறது நம்ம கிட்ட 10 லட்சம் தான் பிடிச்சிட்டு மிச்சத்தை நமக்கு 90 கொடுப்பாங்க. ஸோ அதனால இந்த ப்ராசஸை ஃபர்ஸ்ட் பண்ணும். இதுல என்னன்னா இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஒரு 1 ல இருந்து 2 மாசம் ஆகும். இது அப்ளை பண்ணா கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்றதுக்கு 2 மாசம் மினிமம் ஆகும். ஸோ அதனால இது பேரலா இது வந்து நீங்க பையர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கிட்ட நம்ம வந்து அப்ளை பண்ணிடணும். அப்புறம் பையர் கண்டுபிடிச்ச பிறகு அவங்களுக்கு பேன் நம்பரையும் சேர்த்து போட்டுட்டு ஒரு 2-3 டேஸ்ல நம்ம அதை வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ப்ரொசீஜர். இது அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பையர் பையர் நம்ம நீங்க கண்டுபிடிச்ச பிறகு எல்லாத்தையும் நீங்க பேசுவீங்க. பேசின பிறகு எம்ஓஇ வந்து சைன் பண்ணுவீங்க. எம்ஓஇ சைன் பண்ணி அது வந்து இது வந்து லீகலி பைண்டிங் டாக்குமெண்ட் கிடையாது. ஜஸ்ட் வந்து நம்ம இது எவ்வளவு சொத்து நம்ம விற்கிறோம், அப்புறம் எப்படிலாம் பேமெண்ட்ஸ் பண்ண போறோன்றது சும்மா ரஃபா நம்ம பையர் அண்ட் செல்லர் மட்டுமே பேசி சைன் பண்ணிடுவாங்க. அது ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து வாங்கிப்பாங்க. கரெக்டுங்களா? நம்ம அப்படிதான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டோக்கன் அட்வான்ஸ் எம்ஓஇல கொடுக்குறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பையர் கிட்ட இருந்து நம்ம வந்து பேன் நம்பரை வந்து நம்ம வாங்கணும். பேன் நம்பர் வாங்கி டேன் நம்பர் கிரியேட் பண்ணணும். டேன் நம்பர் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மாதிரி அதில் தான் வந்து நம்மளுடைய டேக்ஸ் வந்து உள்ள பே பண்ணணும். ஸோ வந்து பையர் வந்து நமக்கு கொடுக்கணும். நம்ம வந்து என்ஆர்ஐ நம்ம வந்து டிடிஎஸ் பே பண்ண போறோம்னு சொல்லி அது வாங்கணும். அதுக்கப்புறம் எல்டிடிஎஸ் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்றதுக்கும் வந்து பேன் நம்பர் வந்து கொடுக்கணும். ஏன்னா பையர் கண்டுபிடிச்ச பிறகு அதை அப்டேட் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன்ல அது வந்து திரும்ப வந்து நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அக்ரிமெண்ட்ல நம்ம என்ன போட்டிருக்கோம், டைரக்டா சேல் டீட் போனா போயிடலாம். அல்லது நம்ம வந்து இல்ல ஒரு மாசத்துல வந்து ஒரு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய பணம் லோன்லாம் போறாங்கன்னு வச்சுக்கோங்க பையர். அப்ப எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய பார்ட் ஒரு 20% நம்ம கொடுக்கலாம். 80% லோன் அப்ளை பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ அந்த 20% வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்டே வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா எல்டிடி இந்த சர்டிஃபிகேட் ரெடியான பிறகு எல்டிடி சர்டிஃபிகேட் ரெடியான பிறகு இந்த ஏடிஎஸ் வந்து அக்ரிமெண்ட் டு செல் போட்டுட்டு நான் 10 லட்சமோ 20 லட்சமோ நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி, இது வந்து லீகலி நம்ம வந்து பைண்டிங் டாக்குமெண்ட் இது. ஸோ இது ஏடிஎஸ் போட்டுட்டோம்னா கண்டிப்பா அவருக்கு தான் நம்ம சொத்து இருக்க போறோம். கண்டிப்பா நம்ம தான் நம்ம சொத்து அந்த மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து இது முடிச்ச பிறகு ஸோ ஆஃப்டர் கப்புள் ஆஃப் வீக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இது பேங்க்ல வந்து லோன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் பையர் சைட்ல இருந்து அவங்க வந்து ஒரு நாள் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சிஎல்டிடி எழுதி இதுல செல்லிட்டு எழுதி அவங்க இது ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்கள போய் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்ல வந்து திரும்ப வந்து நமக்கு வந்து இப்போ 90 லட்சம் ரூபாய் நமக்கு தர வேண்டியதுன்னா 90 லட்சத்துக்கு 10% நம்ம எல்டிடிஎஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கு எவ்வளவோ அதுக்கு வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்ல என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்மளுடைய காசு போட்டுட்டு வரியை வந்து டிடிஎஸ் டேன் அக்கௌண்ட் நம்பர்ல போட்டுருவாங்க. இதுதான் வந்து ப்ராசஸ். இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். பட் நீங்க அப்படியே பார்க்கலாம். இது வந்து ஒரு சும்மா அது இது இப்போ நம்ம என்ன சொன்னோமோ அதை வந்து பிக்டோரியெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ வந்து என்ஆர்ஐ வந்து விற்கணும் டிசைட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் சொன்ன அக்கௌண்டன்ட் கிட்ட தான் போறாரு. அது எல்லாத்தையும் நம்ம சொன்ன மாதிரி செக் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பையர் வராங்க. அவங்க கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஆகணும் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் லீகல் செக் பண்றாங்க. பையர் வந்து போய் லீகலாக செக் பண்றாங்க. பையர் வந்து பேங்க்ல லோன் அப்ளை பண்றாங்க. அப்புறம் நம்ம அதுக்கு இந்த பேன் நம்பர் இவங்க கிட்ட வாங்கினது வந்து நம்ம திரும்ப அக்கௌண்டன்ட் கிட்ட போயிட்டு நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் டு செல் போட்டு தனியாக காசு வாங்கிக்கிறோம். 10-20% வாங்கிக்கிறோம். அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் டிடிஎஸ் அப்ரூவ் ஆயிருக்கும். அந்த சமயத்தில் அந்த கம்மியான வரி தான் பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பேங்க் லோனெல்லாம் அப்ரூவ் ஆன பிறகு சேல் டீடை வந்து இங்கே எழுதிக்கிறோம். லோனும் ரெடியாக இருக்குது. ஒரு நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போயிட்டு நமக்கு டேன் அக்கௌண்ட்ல காசு போடுவாங்க. என்ஆர் அக்கௌண்ட் நமக்கு காசு போட்டுருவாங்க.
அப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, அந்த 2 டாக்குமெண்ட் சிஏ 15 சிஏசிபி நான் சொன்னேன்ல, அதை எடுத்துட்டு வந்து நமக்கு ஆடிட்டர் கிட்ட போயிட்டு திரும்ப வந்து டேக்ஸ் எவ்வளோலாம் நமக்கு ஆக்சுவலாக எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணோம், எவ்வளோ கட்டியிருக்குது, அது எல்லாத்தையும் கணக்கு வழக்கு பார்த்துட்டு நம்ம வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணி எக்ஸஸ் டேக்ஸ் பண்ணி நம்ம வாங்கணும். இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜர். ஓகே, இதுல வந்து லிமிடேஷன்ஸ் வந்து நமக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அதையும் பார்த்துக்கலாம். இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா என்னன்னா, நம்ம வந்து நீங்க வந்து யாருக்கெல்லாம் விற்கலாம், நம்மளுடைய சொத்தை வந்து ரெசிடென்ட் இந்தியனுக்கும் விற்கலாம், என்ஆர்ஐக்கும் விற்கலாம். ஆனா வந்து உதாரணத்துக்கு இங்கேயே கூட நார்வேலே கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட விற்கலாம். ஆனால் சொத்து சேல் டீடு பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆர்ல தான் எழுதியிருக்கணும். ஸோ இந்தியாவில் தான் டிரான்சாக்ஷன் நடக்கும், இந்தியா பணத்தில் தான் நீங்கள் டிரான்சாக்ஷன் நடக்கும், நாட்டில் நடக்கூடாது. ஸோ அது வந்து பேசிக் கண்டிஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டு கண்டிப்பாக இனி என்ஆர்ஐ வாங்கக்கூடாது, நம்மளுக்கு போகக்கூடாது. NRIs can invest in residential property, cannot purchase அதுதான் சொல்லிட்டேன். அப்போ பேசிக்காக இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பேசிக்கான பேன் கார்டு, ஐடிஆர் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி தேவைன்றதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டியிருக்கணும், யூட்டிலிட்டி பில்ஸ் வந்து பே பண்ணணும், அப் டு டேட்டில் இருக்கணும் எல்லாமே. Buyer should aware the seller's NRI status and buyer's additional responsibilities. Okay, that's fine. அப்போ ரிப்பார்ட்டேஷன்ல பார்த்தீங்கன்னா எந்த சொத்து நம்ம பேர்ல இருந்தாலும் விற்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எடுத்துட்டு வரதுல வந்து லீகலி சில தடைகள் உண்டு. என்னன்னா, உதாரணத்துக்கு நம்ம வந்து சேல் ஆஃப் இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி, நம்மளுடைய தாத்தாவோ அப்பா மூலமாவோ நமக்கு வந்து சொத்து வந்து இயல்பாகவும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அது வந்து இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி. அதுல வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல இருந்துச்சுன்னா வித்துக்கலாம். வித்தாங்கன்னா நீங்க என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல தான் வச்சுக்கணுமே தவிர அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமே தவிர ஊர்ல அதை வந்து நம்ம வந்து வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு வர முடியாது, நம்ம நார்வேக்கு எடுத்துட்டு வர முடியாது அக்ரிகல்ச்சர். அது எப்படின்னா, அனுப்பும்போது பேங்க்ல கேட்பாங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு. அங்க கேட்கும்போது நம்ம வந்து இதை காமிச்சோம்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ எவ்வளோ எடுத்துன்னு வரலாம் அப்படின்னா, மற்ற ப்ராப்பர்ட்டி அதில் பிரச்சனை கிடையாது. இப்போ கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியோ வீடோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா $1 மில்லியன் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 8 மில்லியன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து எடுத்துட்டு வந்துடலாம். அப்புறம் ஸ்பெஷல் ப்ரேயர் பர்மிஷன் டு இன்ஹெரிட்டட். இது என்னன்னா, நமக்கு என்ஆர்ஐ இன்ஹெரிட்டடே வந்து நமக்கு வந்து ஏன்னா இது நமக்கு ஜென்ரலாக இருக்காது. இப்போ நம்மளுடைய அடுத்த தலைமை நம்ம பசங்க வந்து நம்ம சொத்து இருக்கிறாங்க, நம்மளும் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னா இன்ஹெரிட்டடா போகுது, அவங்களுக்கு சொத்து போயிருக்குதுன்னா கிஃப்ட் பண்ணியிருக்கணும்னா அப்போ வந்து சொத்து விற்கிறதுக்கு முன்னாடியே வந்து ப்ரேயர் பர்மிஷன் வந்து ஆர்பிஐல அந்த ஃபெமா ரூல்ஸ் சொன்னால அதில் வந்து அப்ளை பண்ணி வாங்கணும். இதெல்லாம் வேற வழி இல்லை, நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்ட் மூலமாக தான் பண்ணி ஆகணும் எல்லாமே. அப்புறம் சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் ஆஸ் இந்தியன் ரெசிடென்ட், நம்ம ஊர்ல இருக்கும்போது வந்து வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா என்ன ரூல் அப்படின்னா, அதுவுமே பார்த்தீங்கன்னா காசை வந்து எடுத்துட்டு வந்துடலாம், $1 மில்லியன் எடுத்துட்டு வரலாம். ஆனால் இது ஒரு ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டான ரூல். என்னன்னா, ஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப டஃப்பான ரூல் வந்து 10 வருஷத்துக்கு மேல அந்த சொத்தை வச்சிருந்தா மட்டும்தான் இங்க எடுத்துட்டு வர முடியுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ 5 வருஷம் முன்னாடி வாங்கணும், அதை நம்ம அங்க ஊர்ல அந்த வீடு வித்துட்டு இங்க வந்து ஈகன் கேபிட்டல் கேட்கறாங்க, இதை எடுத்துட்டு வரலாம்னு கேட்டா லீகலி அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. 10 வருஷம் அந்த பணம் உள்ளே இருக்கலாம், அங்க என்னன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். 10 வருஷம் கழிச்ச பிறகு அந்த பணத்தை இங்க எடுத்துட்டு வரணும் மாதிரி சொல்றாங்க சார் லீகலி. அப்புறம் லிமிடெட் டு 2 ஹவுசஸ், ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 வீடு மட்டும் தான் வித்து எடுத்துட்டு வர முடியும் வீடா இருக்கிற பட்சத்தில். கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டினா அந்த லிமிட் கிடையாது. அதே மாதிரி என்ஆர்ஐயா இருந்துச்சுன்னா ரிப்பார்ட்டேஷன் ரூல்ஸ் டிபெண்ட் ஆன் த ஃபண்டிங் சோர்ஸ். அதே கதை தான். இப்போ என்ஆர்ஐல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டிங் சோர்ஸ் அக்ரிகல்ச்சர்லாம் கொடுக்க மாட்டோம் நம்ம மாதிரி சொன்னோம்ல, அதே வந்து அப்ளிகபிள் ஆகும். நோ ரெஸ்ட்ரிக்ஷன் செய்யலாம் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், அதுவும் பிரச்சனை இல்லை. கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி எவ்வளோ எடுத்து வரலாம். ஸோ இதுதான் வந்து இதுதான். இதுல என்ன டவுட்லாம் இருந்துச்சுன்னா அப்படி நோட் பண்ணிட்டே வாங்க, நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம அடுத்து வந்து மணி டிரான்ஸ்ஃபர். இங்கேருந்து எப்பயுமே இந்தியாவுக்கு அனுப்புறது நோ ரெஸ்ட்ரிக்ஷன், உள்ள எவருனா வந்துக்கலாம். பட் ரிவர்ஸ் இந்தியாவிலேருந்து இங்கே அனுப்பணும்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி தான், ஒரு சேல் ப்ராப்பர்ட்டி வித்துட்டோம், இப்போ அந்த காசை இங்கே நம்ம கொண்டு வரணும்னா, இப்போ உங்க என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல இருந்து நீங்க நார்வே அக்கௌண்ட் வர்றீங்கன்னா அதுக்கு வந்து நார்மல் ஸ்கீம் தான், அதுக்கு வந்து இந்த இது வராது. பட் வேற யாராவது ரெசிடென்ட் இந்தியன் அனுப்புறாங்கன்னா நமக்கு வந்து இந்த LRSன்னு சொல்லுவாங்க, லிபரலைஸ் லிமிடெட் ஸ்கீம். அதுபடி பெரி ஃபினான்ஷியல் இயர் $250,000 பெர் பர்சன் வந்து நமக்கு அனுப்பலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேரண்ட்ஸோ யார் ரிலேட்டிவ் இருந்தாலும் நமக்கு இந்த லா படி அனுப்பலாம். இதுக்கு தான் வந்து அந்த டிசிஎஸ்ன்னு சொன்ன ரேட் வந்து வரும். அதான் பேசிக்கா வந்து எனிதிங் அபோவ் 7 lakhக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் பண்ணிட்டு ஷேர் எனிதிங் அபோவ் 7 lakhக்கு ஆல்மோஸ்ட் 20% வந்து டாக்ஸ் டிசிஎஸ் பிடிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அம்மா நமக்கு அனுப்புறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 17 lakh இப்போ அனுப்புறாங்கன்னா நம்ம கையில வந்து 15 lakh தான் வரும். அந்த 10 lakh above 7 lakhக்கு 20% பிடிச்சிருப்பாங்க. திருப்பி அப்போ நெக்ஸ்ட் இயர் டாக்ஸ் ரிட்டர்ன்ல நம்ம அம்மா வந்து அவங்க பேன் வச்சுட்டாம இது அனுப்பவே முடியாது. ஸோ பேன் கார்டு இஸ் மேண்டட்ரி. அவங்க பேன் வச்சிருந்து அவங்க டாக்ஸ் கிளைம் பண்ணி அந்த 2 lakh திருப்பி வாங்கிக்க முடியும்.
இது வந்து அந்த அனுப்பும்போது என்னன்னா A2 ஃபார்ம் ஒரு ரொம்ப சிம்பிளான ஃபார்மா தான் இருக்கும். அது யார் அனுப்புறாங்க, யாருக்கு அனுப்புறாங்க, அண்ட் வந்து என்ன டிரான்சாக்ஷன், எதுக்காக அந்த காசை வந்து கொடுக்குறோங்கிற மாதிரி உள்ள டீடைல்ஸ். இதே இது வந்து நம்ம ரிலேஷன் இல்லாத அந்த ஃபெமாலாலையும் சொல்லியிருப்பாங்க, இது யார் ரிலேஷன் சொல்லியிருப்பாங்க. அவங்க இல்லாதவங்க நமக்கு அனுப்புறாங்கன்னா அது கிஃப்ட் டேக்ஸோட அவங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் வந்து நம்ம என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு இப்போ லோன் இதெல்லாம் அனுப்பினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃப்ரெண்டே வந்து நமக்கு அனுப்புறாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்லியா கடன் கொடுத்து வாங்குறோம்னா அது வேற கேட்டகரி. பட் வந்து கிஃப்டா கொடுக்குறாங்கன்னா தென் இட்ஸ் காம்ப்ளிகேட் இஷ்யூ தான். ஸோ வந்து இந்த லா படி தான் நம்ம 250 அது வந்து இட்ஸ் குவைட் லாட் மணி தான். 2.8 மில்லியன் லாக் பெர் இயர் வரும். ஸோ அந்த அமௌண்ட்டுக்குள்ள தான் வந்து நம்ம அனுப்பிச்சிக்க முடியும். ஸோ என்னென்ன டிடிஎஸ் எப்படி இருக்கு அப்ளிகபிள்னா, எஜுகேஷன் லோனோ இந்த மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கோ ஒரு ரெசிடென்ட் இந்தியன் அனுப்புறாங்கன்னா 0.5% தான் அப் டு 7 lakh அண்ட் எபோ 7 lakh. பட் இதே வந்து டூர் பேக்கேஜ் இந்த மாதிரி போறாங்கன்னா 0 to 7 lakh 5%, எனிதிங் எபோ 7 lakh வந்து 20% வரைக்கும் பிடிக்கிறாங்க. பட் நம்ம மேக்ஸிமம் லிமிடெட்ஸை பத்தி பார்க்கறோம்னா பேசிக்கலா இதுதான் எபோ 7 lakh 20% பிடிச்சி தான் நமக்கு வரும். ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக இங்கே என்ன பர்சன்டேஜ் என்னங்கிறது கொடுத்துருக்கோம். அண்ட் வேற ஏதாவது சேலஞ்சஸ் நீங்க ஃபீல் பண்ணியிருந்தீங்கனாலுமே அதை கமெண்ட்ல போடுங்க, நம்ம அதுக்கப்புறம் அதை சொல்லலாம். லாஜிக்கலா வந்து இதுதான் ஒரே ஆப்ஷன் டு சென்ட் மணி ஃப்ரம் அ ரெசிடென்ட் டு அ என்ஆர்ஐ. பட் இதே இது வந்து நீங்க உங்க அக்கௌண்ட் உங்க என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல இருக்கு, அதுல இருந்து நீங்க உங்களோட நார்வீஜியன் பேங்க் அக்கௌண்ட் அனுப்புறீங்கன்னா அது வந்து இந்த 1 மில்லியன் ஸ்கீம்ல வரும். இது வந்து ஆல்மோஸ்ட் 1 மில்லியன் பெர் ஃபினான்ஷியல் இயர் பெர் பர்சன். ஆல்மோஸ்ட் ஒரு 11 மில்லியன் நாக் பெர் இயர் அனுப்ப முடியும், அல்லது இந்தியன் ருபீஸ்ல 8.54 ஈக்குவலன்ட். ஸோ பேசிக்கலா 1 மில்லியன் USDங்கிறது தான் கவர்னிங் ஃபேக்டர். ஸோ இதுக்கு வந்து டிசிஎஸ் அப்ளிகபிள்னா இதுல வந்து வராது. ஸோ பேசிக்கலா உங்க அக்கௌண்ட் அனுப்புறதுக்கு முழு காசுமே நீங்க அனுப்ப முடியும் உங்க என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல இருந்து உங்களோட நார்வீஜியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. இது அனுப்புறதுக்கு பெரிய காம்ப்ளிகேஷன் இருக்காது நார்மலா. பட் வந்து உங்க பேங்கர் வந்து இதுல வந்து கேள்வி கேட்பாங்க, இதோட சோர்ஸ் ஆஃப் ஃபண்டை நம்ம வந்து ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். பேசிக்கலி வந்து நீங்க இங்க இருந்து அனுப்பிச்சிருந்தீங்க, மேபி ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ்க்குள்ள நீங்க இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அனுப்பிச்சிருப்பீங்க. அதுல ஒரு பல்கான அமௌண்ட் உங்க என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல இருக்கு, அல்லது என்ஆர்இ அக்கௌண்ட்ல இருக்கு. என்ஆர்இ அக்கௌண்ட் பிரச்சனை இல்லை, என்ஆர்இ அக்கௌண்ட் வந்து பெட்டரா என்ஆர்இ அக்கௌண்ட் அனுப்புறது தான், அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் நம்ம வந்து என்ஆர்இ அக்கௌண்ட் முன்னாடி என்ஆர்ஓ அக்கௌண்ட் அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து நீங்க நார்வேக்கு அனுப்புறதுக்கு இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் நீங்க காட்டி இங்கிருந்து அனுப்ப முடியும். ரெண்டாவது இல்ல இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து ரெண்டல் இன்கமாவோ அல்லது வந்து வீடு வித்த வந்த கேபிட்டல் கெயின்ஸாவோ ஐ திங்க் இது லீவ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஸ்கிரீன் தெரியுதா? தெரியல. அந்த மாதிரி உள்ள இதா இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த ப்ரூஃப் அவங்க கேட்பாங்க. நம்ம இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி தான் வந்து நம்ம 15C ACB ஆர் இந்த மாதிரி உள்ள டேக்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி தான் நமக்கு அந்த இன்கம் என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல வந்திருக்கும். ஸோ அந்த நம்ம பேங்கர் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சேல் டீல் இருக்குன்னா சேல் டீல் இதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னாலே அது வந்து ப்ரூஃப் ஆயிரும். நம்ம ஸோ என்ஆர்ஓ அக்கௌண்ட் வந்து ஈஸியா வந்து நம்ம நார்வே அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப முடியும். அதுக்கு வந்து 1 மில்லியன் தான் வந்து லிமிட். 1 million US dollar, yeah, basically. இது வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு கன்க்ளூசிவா நம்ம எப்படி பண்றோன்றதை சொல்றதுதான். ITR ஃபைல் கன்சாலிடேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் எக்ஸ்பென்சிவ் டேக்ஸ் கவர்மெண்ட் பர்டிகுலர் அந்தந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் எல்லாம் வந்து நம்ம பண்ண போறோம். சீக்கிங் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தான். ஜென்ரலாக நம்ம இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கிறதுனால பெட்டர் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது வந்து எல்லாத்தையுமே சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கிட்ட போயிட்டு நம்ம எல்லாத்தையும் சொல்லி பண்ணுறது தான். அப்புறம் என்ஆர்ஐ ஓகே லாஸ்ட் அது ஓகே நமக்கு தெரிஞ்சது தான். லாஸ்ட் டேட் வந்து 31 ஜூலை அதுதான் ஃபைல் பண்ணுறதுக்கு கடைசி டைம். அப்புறம் இது வந்து இந்த இதெல்லாம் எல்லாம் முன்னாடியே சொன்னது தான். இந்த 25,000 லிமிட் 50 லட்ச ரூபாய்க்குள்ள இருக்குது டெபாசிட் இருந்தாலும் நம்ம பண்ணி தரணும். அப்புறம் OCI கார்டு ஹோல்டர் ஹேஸ் நோ ரிலவன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபைல் டேக்ஸ். இப்போ வந்து நம்ம நார்வே நம்ம முன்னாடி பேசணும் தான். நார்வே பாஸ்போர்ட் ஹோல்டராக இருந்தாலும் நம்ம இந்தியாவில் டேக்ஸ் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் எக்ஸாம்பிள் இன்கம் நீட் நாட் டு பி கன்சிடர். ஓகே இதெல்லாமே இது வந்து கண்ட்ரோல் பண்ணாது. இதுக்கும் கம்மியான சில இது வந்தாலும் நம்ம ஃபைல் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் இது ஓகே இது வந்து என்னன்னா அந்த டேக்ஸ் சேவிங் பிளான்ல வந்து பண்ணாலும் கால்குலேட் பண்ண பிறகு கம்மியாகுதுன்னா 2.5 லட்சத்துக்கு கம்மியாகுது நம்ம டேக்ஸ் ஃபைல் பண்ணவே தேவையில்லையான்னு கேட்டால் அப்படின்னு கிடையாது. அப்பவும் டேக்ஸ் ஃபைல் பண்ணி தாகணும். 2 லட்சத்துக்கு மேலே லிமிட் தாண்டினாலே லீகலி நம்ம வந்து பண்ணி தாகணும், டேக்ஸ் ஃபைல் பண்ணி தாகணும். அதுக்கப்புறம் அதில் டிடக்ஷன்ஸ் போட்டு அது கம்மியாகுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஜீரோன்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணிக்கலாமே தவிர பட் ஃபைல்ன்றது பண்ணி தாகணும். அப்புறம் ரைட் டேக்ஸ் இதே தான் முன்னாடி பேசுறது அதிகமாக வந்து நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணிட்டோன்றதுனால
நம்ம ஃபைல் பண்ண தேவையில்லையான்னு கேட்டால் அதுல இருந்துலாம் விலக்குலாம் கிடையாது, கண்டிப்பா ஃபைல் பண்ணுவாங்க. அப்புறம் ஓகே மே 15ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து எல்லாமே டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி ஆகும். அதுக்கப்புறமா இந்த இந்த நம்ம பேன் நம்பரை வச்சு ஐடிஆர் போர்ட்டலில் போயிட்டு செக் பண்ணோம்னா டிடிஎஸ்ஸாக எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அந்த வருஷத்துக்கு முழுக்க அப்படின்றது வந்து கலெக்ட் பார்த்து நம்ம இதெல்லாம் நம்மளே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் நம்மளே பார்த்துக்கலாம் அந்த மாதிரி விஷயம்லாம். அப்புறம் ஆன் டைம் ஓகே இதில் என்னன்னா ஆன் டைம் டேக்ஸ் ஃபைலிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். உதாரணத்துக்கு நம்ம ஒரு வருஷம் சொத்து விற்கிறோம், அந்த சமயத்தில் நம்ம வந்து இல்லை வேற ஏதோ வந்து வந்துருக்குது, இப்போ உதாரணத்துக்கு ஷேர்ஸ் பண்ணுறோம், அது லாஸ் ஆகுது. எப்படி வந்து லாபத்துக்கு வருமானம் இருக்குதோ ஷேர்ஸ்க்கு வந்து அங்க எப்படி பண்ணாங்கன்னா கிரெடிட்னு கொடுக்குறாங்க 8 வருஷம் வரைக்கும். திரும்பவுமா வந்துருச்சு. ஓகே, அந்த லாசஸ் எல்லாமே வந்து ஒரு 8 வருஷம் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ற மாதிரி சொல்றாங்க. எப்படின்னா இந்த வருஷம் ஒரு 2 லட்ச ரூபாய் லாஸ் ஆகுதுன்னா அந்த வருஷத்துக்கு அது நமக்கு அங்கே மைனஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்லைன்னா அதை அடுத்த வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து ஆன் டைம்ல வந்து நம்ம வந்து டாக்ஸ் ஃபைல் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஆன் டைம்ல பண்ணல அப்படின்னா இந்த லாசஸ் வந்து அங்கே வந்து நம்ம வந்து கிளைம் பண்ண முடியாது. நோ நீட் டு ரிப்போர்ட் தேர் ஃபாரின் இன்கம், அது ஓகே, அது முன்னாடி சொன்னது தான். No need to report if income is only for shares. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் கிரக்ஸ் மேல நம்ம பேசுனதே நான் ஜஸ்ட் ஒரு கன்க்ளூட் பண்ணி போட்டுக்கிறேன் இந்த கடைசி ஸ்லைட்ல. ஸோ நோ நீட் டு ரிப்போர்ட் ஃபார் த இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் இதெல்லாம் பேசிட்டோம். ஆஸ் பர் நார்வே டேக்ஸ் ஓகே, இது ஓகே. நம்ம வந்து அங்க இது இந்தியாவோட இன்கம் எப்படி பார்த்தாலும் இதெல்லாம் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா அங்க உள்ளதான் நம்ம பேசுவோம். அது எதுவாக இருந்தாலுமே அங்க ஃபைல் பண்ணதை திருப்பி இங்க எடுத்துட்டு வந்து இங்க நார்வேல சொல்லி தான் ஆகணும். அங்க டாக்ஸ் பே பண்ணாத மிச்சம் மீதி இருக்கிறது வந்து நார்வேல பே பண்ணி தான் ஆகணும். இதுதான் வந்து நம்ம லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து. அவ்வளோதான், முடிச்சிட்டோம். நம்ம டைம் ஓகே கரெக்டா சில கொஸ்டின் வந்துருக்கு. ஓகே, கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ எப்படி என்ன பண்றோமா இல்லை இதுலேயே பண்ணுறோமா? நீங்க அப்படியே கொஸ்டின்ஸ் அப்படியே அனுப்புங்க. இப்போ நீங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்றத வேணா நிப்பாட்டி ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பண்ணுங்க. இந்த இருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க ஸ்க்ரீன். அப்படின்னா நம்ம இது காமிக்கிற மாதிரி வருமோ? இல்ல நீங்க அந்த இந்த பேஜ் ஓபன் பண்ணிடுங்க, நம்ம பிபிடி ஓபன் பண்ணுங்க. First question வந்து in Norway taxation they are collecting NRO account details and putting tax on the earning in the account here for the interest earning. How can we claim that back? முன்னாடி சொன்ன மாதிரி டபுள் டாக்ஸிங் படி நம்ம இந்தியாவில் வந்து இன்கம் வந்திருந்தாலும் நம்ம நார்வேல இங்கே டாக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். மேபி அங்கே நம்ம டாக்ஸ் பே பண்ணியிருந்தோம்னா இங்கே கிளைம் வேணா டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். பட் வந்து இங்கேயுமே டாக்ஸ் பே பண்ண தான் செய்யும். அதான். Second வந்து for rental income in India, is there a limit to that income to declare? அது இப்போ நம்ம கவர் பண்ணிப்போம் நினைக்கிறேன். உங்க ராஜ் ஸ்டேட்ல அது என்ன கேட்கறாருன்னா ஆக்சுவலா டிக்ளேர் பண்றதுக்கு லிமிட் கிடையாது. ஆனா நம்மளுடைய முதல் கணக்கு போட்டுக்கணும், நமக்கு எவ்வளவு வருமானம் வருது, அதுல அந்த நான் சொன்ன மெயின்டெனன்ஸ் லோன் இருந்துச்சு அதெல்லாம் போக எவ்வளவுன்னு பார்த்துட்டு அது வந்து அந்த 2.5 லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க இது பண்ண தேவையில்லை, கிளைம் பண்ண இது ஃபைல் பண்ண தேவையில்லை. அவ்வளவுதான். நீங்க 2.5 லட்சம் வாடகை வந்து உதாரணத்துக்கு 30,000 வாடகை வாங்கினா அதுவே 3.5 லட்சம் போகுது. ஸோ நீங்க ஃபைல் பண்ணி தான் ஆகணும். டிடக்ஷன்ஸ் எல்லாம் போக கூட நீங்க வந்து அதுக்கு டிடக்ஷன்லாம் போயிட்டு நீங்க 1 லட்சம் தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கணக்கு கிடையாது. அதுதான் அந்த உதாரணத்தை நீங்க திரும்ப அந்த இது அனுப்புறேன் அந்த பிடிஎஃப், அது நீங்க போய் அந்த உதாரணம் போட்டுருக்குல எக்ஸாக்டா உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஏன்னா நார்மலா பாத்தீங்கன்னா அதிகமான வாடகை வாங்குறீங்க, அதுக்கப்புறம் டிடக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய்க்குள்ள வருது. ஸோ அப்படி இருந்தாலும் வந்து டாக்ஸ் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு வந்து லிமிட் கிடையாது, இது போன்ற தனிப்பட்ட லிமிட் கிடையாது. மொத்தமான வருமானம் வந்து 2.5 லட்சத்துக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம ஃபைல் பண்ணி தான் ஆகணும். இதான் filing ITR, it is asking PIN number, what is that? அந்த டின் நம்பர் யூஸ் பண்ணி தான் ஆமா, டின் நம்பர் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் பேன் நம்பர் மாதிரி அது வந்து நம்ம எப்படின்னா என்ஆர்ஐக்கு உண்டான இது மாதிரி ஏதாச்சும் வருமானம் வர சமயத்துல அது வந்து இப்போ அந்த டின் நம்பரை பேன் மாதிரி ஒரு அப்ளை பண்ணி அதை வாங்கிட்டு அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து டேன் நம்பரை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொசீஜர்லாம் எனக்கு தெரியல, ஐடிஆர் ஃபைல் பண்ணணும் கேட்குறேன். பட் டின் நம்பர்ன்றது ஒரு பேன் நம்பர் டின்னுங்கிறது வந்து பர்சனல் நம்பர். நான் ஆட் பண்ற அந்த பயாசன் மாம் அது அண்ணாமலை. நான் இப்ப ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலா டின்னுங்கிறது வந்து இந்தியாவில வந்து அந்த டாக்ஸ் ஐடென்டிபிகேஷன் நம்பர்னு பேங்க்கும் இன்கம் டாக்ஸும் கேட்பேன். அது நம்ம நார்வே பர்சனல் நம்பர் தான், வேற எதுவும் இல்லை.
When I transfer from my NRO account to Norway account, how much do I have to pay tax in Norway? What happens if I have deposits in NRE account? Is it okay? First கேள்வி பார்த்தீங்கன்னா transfer from NRO account to Norway, NRO account வந்து நார்வேக்குள்ள பணம் வருதுன்னா எந்த ஒரு டேக்ஸும் நம்ம பே பண்ண தேவையில்லை. அது எல்லாமே வந்து இந்தியாவில் வந்து டேக்ஸ் பெய்டு மணி தான். NRO அக்கௌண்ட் உள்ள எது வந்தாலுமே அது டேக்ஸ் பெய்டு பண்ணலாம், அல்லது நம்ம அமைச்ச பணமே தான் உள்ள இருந்துருக்குமா இருக்கும். ஸோ நார்வேக்குள்ள வரும்போது டேக்ஸ் வந்து நார்வே கவர்மெண்ட்டுக்கு நம்ம எதுவுமே பே பண்ண தேவையில்லை. அங்கே நம்ம சோர்ஸ் ஆஃப் பண்ண மட்டும் நம்ம ரெடியாக வச்சுக்கணும், அவ்வளோதான் தவிர நம்ம பே எல்லாம் பண்ண தேவையில்லை. இருக்கு how much do I have to pay tax in Norway? இதுக்கு டாக்ஸ் கிடையாது. நீங்க பேசிக்கலா வந்து இந்தியா அக்கௌண்ட் இருக்க அமௌண்ட் இங்கேயுமே நீங்க NRO அக்கௌண்ட் இருக்குது, நார்வே உங்களோட வெல்த்லயுமே அது காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் அங்கிருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது. பேசிக்கலா வந்து பிளேஸ் தான் சேஞ்ச் ஆகுது, அதுக்கு வந்து இன்கம் கிடையாது, அதுக்கு நீங்க நார்வே டாக்ஸ் எல்லாம் இருக்காது. What happens if I have deposit in NRE account? Is interest income taxable in Norway? Yes, definitely. நார்வேல taxable, இந்தியால not taxable. இந்தியால நாட் டாக்ஸபிள். NRE அக்கௌண்ட்ல டெபாசிட் இருக்குதுன்னா எதுவும் பண்ண முடியாது. நார்வே டாக்ஸ் பே பண்ணி சொல்லிதான் ஆகணும், நார்வே டாக்ஸ் பே பண்ணணும். பட் அது ரிப்பார்ட்டேஷன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிளாலாம் இருக்குதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஆக்சுவலா சொல்ல போனா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குது. எப்படின்னா நம்ம வந்து சோர்ஸ் கண்ட்ரிலயும் நம்ம வந்து ரைட்ஸ் இருக்குது, இந்தியால ரைட்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கும் நம்ம இவ்வளவு டாக்குமெண்ட்ஸும் நம்ம வந்து கொடுத்து வரிலாம் பே பண்றோம். கூடவே இங்கேயும் நமக்கு லைப்ரரி இருக்கு. சில இப்போ எக்ஸம்ஷன் சொல்லிட்டாங்கன்னா அது மேபி கண்டிப்பா நமக்கு வந்து லாபமா இருக்கும். இந்தியாவில் நீ சம்பாதிக்கிறது இந்தியாவில் எதுவும் டேக்ஸ் பே பண்ணிக்கோ, இங்க நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அது கண்டிப்பா நமக்கு ப்ராஃபிட் தான். ஏன்னா இந்தியாவில் ஜென்ரலா டேக்ஸ் பர்சன்டேஜ் தான் கம்மி தான். இங்க என்னன்னா இந்தியாவில் கேட்கறது அங்கேயும் கட்டணும், எல்லா டாக்குமெண்ட்ஸும் மெயின்டைன் பண்றோம். அதை இங்க எடுத்துட்டு வந்து மிச்சத்தை காமிச்சு இங்க மிச்சத்தையும் நம்ம பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து கண்டிப்பா லீகலா பாத்தீங்கன்னா எல்லாமே காம்ப்ளிகேட்டட் அண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ் தான். இது என்னன்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்து அந்த எக்ஸம்ஷன் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஈவன் பாகிஸ்தான் நம்ம பக்கத்துல இருக்கிற கண்ட்ரிலாம் கூட வாங்கியிருக்காங்க. பட் இந்தியா வந்து இன்னும் அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணல. மேபி அதை சைன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அந்த எக்ஸம்ஷன்ல போயிடுவோமோ. ஸோ அது ரொம்ப ப்ராஃபிட்டபிளா இருக்கும் நம்மளுக்கு. கார்த்திக் இல்ல அந்த ஒரு ஸ்லைட்ல வந்துட்டு இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இப்ப நமக்கு முன்னாடி இருக்கு, ஒரு 10 வருஷமா இருக்கு. அது வந்து இப்ப இந்த வருஷம் கிஃப்டா வருகிறப்ப அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றப்ப அந்த அமௌண்ட் சொன்னீங்கல்ல அந்த ஸ்லைடு. கிஃப்ட்ன்றது என்னன்னா உங்களுக்கு எப்பனா வந்துட்டு போடும். கிஃப்ட்னா நீங்க வந்து சேல் நடக்கல இந்த இடத்துல, ஜஸ்ட் யாரோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கரெக்டுங்களா. அதுக்கு வந்து கவர்மெண்ட்ல அப்போ வாங்கும்போது நீங்களும் எதுவுமே கட்டிட்டு பண்ணி ஃப்ரீயா ரிலேட்டிவ்ஸ்குள்ள எவ்வளவு கோடி ரூபாய் நீங்க கொடுத்தாலும் கிஃப்ட் வந்து ஃப்ரீ தான் வச்சுக்கோங்களேன். ரிலேட்டிவ்ஸ்குள்ள இது வந்து வெளியில வந்த கிஃப்டா இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ்? ஓகே, ரிலேட்டிவ் கிஃப்ட் தான் பிரச்சனை கிடையாது. ஆனால் வரி நம்ம எப்படி பே பண்ணோம்னா வாங்கினவர் இருக்காருல்ல, அவரு 10 வருஷம் முன்னாடி வாங்கியிருந்தாருன்னா அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கணக்கு போட்டு அதுக்கு நம்ம வரி கட்டணும். அது செல் வேல்யூ மைனஸ் பை காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் போட்டு அதுல லாபம் எவ்வளவோ அதுக்கு நம்ம கட்டி தரணும். ஆமா, நீங்க இப்பதான் நீங்க வாங்கி நீங்க இமீடியட்டா விற்கிறீங்கன்னா கூட வரி வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம தான் யார் கிஃப்ட் வாங்குறாங்களோ அவங்க வந்து அதை பண்ணுவாங்க. சில விஷயங்கள் ஸ்மார்ட்டா பண்ண முடியும். சப்போஸ் வந்து உங்களுக்கு அதுல சென்டிமெண்ட் வேல்யூ இல்ல, நீங்க விற்க தான் போறீங்கன்னா அவங்க கிஃப்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்களே வித்து உங்களுக்கு காசு கிஃப்டா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மோர் சிம்பிளர் அண்ட் டாக்ஸ் காம்ப்ளிகேஷன் ரெசிடென்ட் இந்தியனுக்கு மட்டும் தான். அந்த டாக்ஸ் என்ன இருக்கோ அது மட்டும் தான். நார்வேக்கு வந்து நம்ம அதை காட்ட தேவையில்ல, எதுவுமே இல்லை. உங்களுக்கு பணமாவே கிஃப்டா வந்துட போகுது. பட் அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்ததுன்னா அந்த மாதிரி பண்ணலாம். பட் நீங்க வாங்கிட்டீங்க உங்க பேர்ல மாறிடுச்சுன்னா நீங்க கண்டிப்பா நார்வே டிக்ளேர் பண்ணி தான் ஆகணும். அந்த டாக்ஸ் 2 பக்கமும் கட்ட தான். அதாவது கிஃப்ட் பாத்தீங்கன்னா கிஃப்ட் கொஞ்சம் நிறைய இருக்குது. அது பார்ட் 2ல கவர் பண்ண போறேன். கிஃப்ட்ன்றது நிறைய சொல்ல போறேன். ஆனா கிஃப்ட்ல பேசிக்கா என்னன்னா ரிலேட்டிவ்ஸ்குள்ள காசை நம்ம எவ்வளவு கோடி ரூபாய் நம்ம கொடுத்தாலுமே நமக்கு வந்து நம்ம டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம அப்பா அம்மா இருக்கிறாங்க, நம்ம கிட்ட இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு 2 கோடி ரூபாய் சொத்து வித்து 2 கோடி ரூபாய் காசை நம்ம கிட்ட கொடுக்குறாங்கன்னா 2 கோடிக்குமே நமக்கு வந்து டாக்ஸ் பே பண்ண தேவை. நார்வே உள்ள வரும்போதும் டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. அதுல என்னன்னா அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் இருப்பாங்க. 2 கோடி ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா அவங்க ரெசிடென்ட் இந்தியனுக்கு என்னவோ அவங்க பாத்துப்பாங்க. காசு நமக்குள்ள வரும்போது நம்ம ஆனா இதுதான் ஸ்மார்ட் வே. நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் கிஃப்ட் தான் நமக்கு ஒரே வழி இருக்குது. அது பார்க்கலாம். நார்வேல அந்த மாதிரி கிஃப்ட் எடுப்ப பேரண்ட்ஸ் அனுப்புறாங்க இங்கன்னா இதுக்கு டாக்ஸ் நார்வேல டாக்ஸ் கிடையாது, இந்தியாலயுமே டாக்ஸ் கிடையாது. ரெசிடென்ட் ஐ மீன் ரிலேஷன்ஸ்க்குள்ள சப்போஸ் ஒரு வேற யாரும் ரிலேஷன்ஸ் இல்லாதவங்க அனுப்புறாங்கன்னா அவங்க வந்து நமக்கு அந்த கிஃப்ட் டாக்ஸ் பே பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. அது அன்னெசரி. நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து கிஃப்டா கொடுத்துட்டு அது வாங்கலாம், அவங்க செல் பண்ணி நமக்கு திருப்பி தராங்க. சோ அப்ப நார்வேல நம்ம அந்த டாக்ஸே காட்ட மாட்டோம். அது ஒரு இமிடியேட் ரிலேஷன் சொல்றீங்களா? அது அடுத்த ரிலேஷன் யார் ரிலேஷன் இமிடியேட் ரிலேஷன் கிடையாது. அது நிறையவே இருக்குது. நீங்க பிரதர் வைஃப் அந்த அளவுக்குலாம் இருக்குது. அந்த சார்ட்டே இருக்குது. ஆனா பார்ட் 2
ஒரு பேரண்ட்ஸ் கொஸ்டின் சொல்லுங்க. பேரண்ட்ஸ் Video to சில்ட்ரன்ஸ் இதான் வந்து ரொம்ப ஈஸியா உள்ளது. இல்ல நான் இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ண விரும்புறேன். என்னன்னா இப்ப அவங்க சொன்னபடி நீங்க ப்ராப்பர்ட்டி வித்துட்டு உடனே நீங்க நார்வேக்கு காசு கொண்ட வந்து ரிஸ்க். ஏன்னா நீங்க கிஃப்ட் பண்றீங்க இந்த சைட்ல, இந்தியால கிஃப்ட் பண்றீங்க, திருப்பி அந்த சைட்ல நீங்க வந்து இந்தியால நார்வே கொண்டு வந்தா இன்கம் டாக்ஸ் வந்து கேள்வி கேட்பான். நீங்க வந்து டாக்ஸ் எமிஷனுக்காக கிஃப்ட் பண்ணி காசை உடனே கொண்டு வரீங்கன்னு. ஸோ Okay. சேம் ஃபைனான்சியல் இயர்ல பண்ணக்கூடாது இது மாதிரி விஷயம் வந்து. யூ ஷுட் டேக் 2 or 3 ஃபைனான்சியல் இயர். அப்பதான் வந்து இந்தியன் ஐடிக்கு டவுட் வராது. நீங்க ஒரே ஃபைனான்சியல் இயர் பண்ணி நீங்க மாட்டிப்பீங்க. ஓகே. இவர் அண்ணாமலை வந்து லீகலா இது வந்து ஆக்சுவலா பண்ணக்கூடாது அவ்வளவுதான். எத்திக்கலா வந்து கான்ட்ரடிக்ஷன் வருது. ஸோ இவர் அண்ணாமலை வந்து ஸ்வீடன்ல வந்து இதை ப்ரொஃபஷனலாவே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இங்க ஒர்க் பண்ணுவாங்க, அக்கல்ல இருந்து வரலாம். வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்காங்க? ஓப்பன் திருப்பி துர்கா ஏதோ கேட்டாங்களே. துர்கா என்ன கேட்டீங்களா? இல்ல அவங்க அது அண்ணாமலை சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா நான் அதான் கேட்டேன். இப்ப நம்ம கிஃப்ட் அம்மா அப்பா கொடுத்துட்டு திரும்ப அந்த மணி இங்க எடுத்துட்டு வந்தா there should be minimum duration in between, otherwise there will be definitely a question from income tax. அதுதான் என்னோட பாயிண்ட். அவர் சொல்லிட்டாரு ஆக்சுவலா. சரி. பட் another thing, like இப்ப வந்து நீங்க சொன்னீங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து gift எல்லாம் வாங்கினா வந்துட்டு it is not taxable சொல்லிட்டு, is there any limit for that, like how much we can? No, is that no same limits. 1 million? நோ லிமிட்ஸ். No limits. 10 crores 100 crores கூட நீங்க வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனா அனுப்புறது per இயருக்கு 1 million வரைக்கும் அனுப்பலாம். 1 million US டாலர் வரைக்கும் அனுப்பலாம். அது பாரு, அது அனுப்புறது இங்க அனுப்பிக்கிறது ப்ரீபேட். அவங்க கிஃப்ட் பண்றது உங்களுக்கு நீங்க வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. Okay. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப ரெசிடென்ட் இந்தியன் ட்ரான்ஸ்ஃபர் டு consumer. Okay. You need to pay any tax in Norway. Any limit for receiving? இல்ல நம்ம எதுவுமே டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. ஆனா அனுப்பும்பொழுது ரெசிடென்ட்னா நீங்க 2 பேர், இப்போ ஒண்ணு வந்து நம்மளுடைய சொந்தக்காரங்களா இருப்பாங்க, அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அனுப்ப முடியும் பாத்தீங்களா, அல்லது ஃப்ரெண்ட்ஸ்னா அல்லது நீங்க பையரோ அந்த மாதிரி வச்சுக்கலாமே. இங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலுமே அந்த டிசிஎஸ்னு ஒரு சார்ட் முன்னாடி அந்த பிபிடி இருக்கும், அந்த சார்ட்ல சொல்லியிருப்பாங்க எவ்வளவு பர்சன்ட் சொல்லிட்டு. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் 7 லட்சம் ரூபாய்க்கு வந்து அந்த 5% டிசிஎஸ் பிடிப்பாங்க. 5 7 லட்சத்துக்கு 0, அதுக்கப்புறம் போறதுக்கு வந்து 5% 20%. இல்ல 5% நம்ம இது முன்னாடி தான் 20%, இப்ப 20%. அதாவது 5%ன்றது ஆமா கரெக்ட். இந்த எஜுகேஷன் அல்ல மெடிக்கல் இந்த மாதிரி போகும்போது பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அது வந்து அவங்க வந்து பிடிச்சி அனுப்புவாங்க. அதை வந்து நம்ம அவங்க அப்புறமா கிளைம் பண்ணிக்கலாம் அது அவங்க. ஆனா இங்க நம்ம நார்வேல ரிசீவ் பண்ணும்போது நமக்கு எதுவுமே காசு வந்து நம்ம சைட்ல இருந்து பே பண்ண தேவை. அது வந்து அவங்க சைட்ல 1 லட்ச ரூபாய் அனுப்புறாங்கன்னா 20%னா 80,000 தான் நமக்கு வந்து சேரும் வச்சுக்கோங்களேன். இது ஆனா அந்த 20,000 திரும்ப இயர் எண்ட்ல ஃபைல் பண்ணி தான் வாங்கிக்க முடியும். அந்த 5% நான் சொன்னது என்னன்னா சில இது கேட்டகரிலாம் இருக்குது. அதாவது மெடிக்கல் லோனு, இந்த லோன் வாங்கி அனுப்புறது, அப்புறம் எஜுகேஷனுக்காக அனுப்புறது, அது மாதிரி பர்பஸ் ஆஃப் இன்கம் பேஸ் பண்ணி அந்த இது மாறும். உங்களுக்கு மற்றபடி கமர்ஷியல் பர்பஸ் யாரோ உங்களுக்கு அனுப்புறாங்கன்னா 20% ஸ்ட்ரைட் அவே உங்களுக்கு தான் அனுப்புவாங்க. So what is beneficial to keep, NRO, NRE or NRI? 2 அக்கௌண்ட்டுமே வச்சுக்கணுங்க. NRE அக்கௌண்ட் வச்சுக்கணும், NRO அக்கௌண்ட் வச்சுக்கணும். NREங்கிறது கிட்டத்தட்ட இந்தியன் லாக்குள்ளே வராது. NRE அக்கௌண்ட்டுக்குள்ள மணி என்ன லாபம் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, அது வந்து இந்தியன் லாக்ல வராது. அது ஃபுல்லி இந்தியன் டாக்ஸ் எக்ஸம்ப்டட். பட் வந்து நார்வே டாக்ஸ் பே பண்ண தான் செய்யும். பட் NRO அக்கௌண்ட் இருக்குதுன்னா அது வந்து இந்தியன் தான் டாக்ஸ் லோக்கல் ரெண்டலா வந்ததுன்னா ஓகே. ரெண்டல் நம்ம NRO அக்கௌண்ட் தான் போடவே முடியும். NRE அக்கௌண்ட்ல ஃபாரின்ல இருந்து அனுப்புற காசு மட்டும் தான் போட முடியும். இந்தியால இருந்து எந்த காசும் யாரும் வந்து NRE அக்கௌண்ட் போடவே முடியாது. பட் NRI அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போதே இந்த ரெண்டுமே சேர்த்து தானே பை டிஃபால்ட் பேங்க்ல இது பண்ணுவாங்க. ஓகே. NRI அக்கௌண்ட் ஒன்னு இருக்காது. NRI அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போதே பை டிஃபால்ட் அது ரெண்டும் வர மாதிரி. இன்னொரு அடுத்த இதுல வருது அதெல்லாம். பட் டீடைலா பட் லாஜிக்கலா என்ன, உங்க இந்தியன் சேவிங் அக்கௌண்ட் கலகாலமா வச்சிருக்கீங்கன்னா அது வந்து as soon as you become NRI you are not eligible to have it. சோ அதை வந்து நம்ம NRO அக்கௌண்ட்டா மாத்திக்கலாம். ஒரு சின்ன ஃபார்ம் தான் சப்மிட் பண்ணுவோம். உங்களோட அக்கௌண்ட் அப்படியே இருக்கும், அக்கௌண்ட் நம்பரும் அதே தான் இருக்கும். பட் வந்து NRO அக்கௌண்ட்டா மாறிடும். நீங்க இந்த PPF சொன்னீங்க. PPF வந்து பட் NRO நம்ம NRA ஆயிட்டாலே PPF யூஸ் பண்ண முடியாது. இல்ல யூஸ் பண்ணலாம். ஐ திங்க் அது யூஸ் பண்ண முடியாது. PPF பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அங்க வச்சிருக்கிறது மட்டும் தான் நீங்க ரன் பண்ண முடியுமே தவிர புதுசா NRI வந்து போய் ஆரம்பிக்க முடியாது. அதனால அது ரன் ஆயிட்டு இருக்கும். அது பிரச்சனை இல்லை. ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி அங்க இருந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை.
ரெண்டல் இருக்கு. இப்போ வந்து என்கிட்ட வீடு இருக்கு, ஆனா ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 ரூபாய்க்கு ரெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெண்ட் வந்து இப்போ அப்பா அம்மாவுக்கு வந்து நான் மாசம் மாசம் அனுப்புறதுக்கு பதிலாக ரெண்ட் வந்து டைரக்டா டெனன்ட் வந்து என்னோட அப்பா அம்மா லோக்கல் இந்தியன் அக்கௌண்ட்டுக்கு ரெண்ட் மாத்துறாருன்னு வச்சுக்கோங்க. என்னோட என்ஆர்ஓகே ரெண்ட் வராது, சரி வராம லோக்கல் டு லோக்கலே மாறிடும். பட் கான்ட்ராக்ட் வந்து என் பேர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. கரெக்ட். அப்போ வந்து அதுதான் நிறைய கேஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்குது. அதான் நிறைய பேர் அது என்ன கேஸ்னா லீகலா கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. யாரு டைட்டில் ஓனரோ அந்த வீட்டுக்கு யார் சொந்தக்காரோ அவர் தான் வந்து டாக்ஸ் பே பண்ணணும். என்ஆர்ஓ அக்கௌண்ட் போட்டாலும் சரி, நீங்க அம்மா அப்பாவுக்கு வாடகை கிஃப்ட் பண்ணியிருந்தாலும் சரி, அது மேட்டர் கிடையாது. நீங்க எப்படி வாங்குறீங்கன்றது ஓகே, அது இருக்கட்டும். ஆனால் எண்ட் ஆஃப் த டே இயர் முடிவுல அந்த வருமானத்துக்கு நீங்க தான் ஓனர். ஏன்னா நீங்க தான் அந்த வீட்டுக்கு ஓனரா இருக்கிறீங்க. யாரோ அப்பா அம்மாவுக்கு கூட வாங்கியிருப்பாங்க, அக்கௌண்ட்ல போறதுலாம் மேட்டர் கிடையாது. நம்ம லீகலா கேட்டீங்கன்னா டாக்ஸ் வந்து பே பண்ணி தான். அதான் அதுதான் நான் சொல்லியிருந்தேன். லீகலா கேட்டீங்கன்னா அது வந்து அப்படி கொடுக்கூடாது. நீங்க உங்க ஓனர்னா ஃபர்ஸ்ட் தான் டாக்குமெண்டேஷன் சேல் இதெல்லாம் வந்து செக் பண்ண சொல்றாங்க. யார் பையரா வராங்களா அவங்கள யார் ஓனர்னு செக் பண்ணி தான் உள்ள வரணும்னு சொல்றாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா வச்சிருக்காங்க. நம்மளுக்கு கிடையாது, வரவங்களுக்கு. அப்படி வந்து யாரு வாடகை வருமா? அப்படிதான் வச்சிருக்காங்க சிஸ்டமே. பாத்தீங்கன்னா பையர் டெனன்ட் இருக்கிறவங்க மேலதான் எல்லா இதுவுமே போட்டு பெனால்ட்டி அவங்களுக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு உண்டு. யார் அது ஓனர்னு பாத்து, இப்ப உதாரணத்துக்கு உங்க அப்பா பேன் நம்பர் வாங்கியிருக்காங்கன்னா அது அவருக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க தான் லீகலா. அதாவது தப்பு கிடையாது, எல்லாருமே தான் பண்ணிட்டு இருக்கோம். தெரியாது. இதுல என்ன மேட்டர்னா நிறைய சென்னையில நிறைய ப்ராப்பர்ட்டி ஓனர் எல்லாம் செத்து போயிருப்பான், வெளிநாட்டுல இருப்பான், விட்டு போயிருப்பான். அதை வேணா ஒரு ஆனா டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேருக்கு இருக்கும், ஆனா இவன் வாடகை வாங்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கிறதுக்காண்டி இந்த ரூல்ஸ் வந்து உள்ள வந்தது. பட் அதான் லீகலா பாத்தீங்கன்னா டைட்டில் யாரு பேர்ல சொத்து இருக்குதோ அவங்க தான் வந்து டாக்ஸ் பே பண்றதுக்கு லைபிள்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒருவேளை நீங்க அப்பா அம்மாக்கு நீங்க வாங்கி ப்ராக்டிஸ் இருந்தாலும் லீகலா கேட்டீங்கன்னா அதான். அதுக்கப்புறம் ட்ராக்கிங்லாம் இவ்வளவு இதெல்லாம் தெரியல. வீட்டுக்கு ரெண்டுக்கு வரவங்களுக்கு நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் காட்டுவோம், காமிக்கணும் தான். ஒரிஜினல் இல்ல, ஜெராக்ஸ் காப்பி. நான் தான் அதுக்கு ஓனர், நான் தான் என்ன. அது வீட்டுல இப்ப உங்களுக்கு தேவையில்லை. ஆனா இதே இப்ப அப்பா இப்ப உதாரணத்துக்கு அவர் என்ஆர்ஐ இல்லன்றது அவருக்கு பையருக்கு தெரியும், அதுக்கு காமிக்கணும்ன்றாங்க. இதுங்கெல்லாம் வச்சிருக்கிறோம், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா தான் இருக்குது. இப்ப வந்து வீடுங்கிற கமர்ஷியல் கடை விடுறீங்க, ஒரு குடோன் விடுறீங்க அப்படின்னா வந்து காமிச்சுதான். ஏன்னா அவன் வந்து டாக்ஸ் சிஸ்டம் வச்சிருக்கான். அப்ப அவனுக்கு இதெல்லாம் உள்ள வரணும், நீங்க வந்து அது ஒரு காப்பி எனக்கு தரணும். அது மாதிரி கேஸ் தான். நான் வாட்டி வேற பில்டிங் வாடகை விட்டுட்டேன். And one more thing, actually, நான் இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் தான் அந்த காத்தியை குட்டு வச்சு ஆதார காமிச்சா கூட தெரியாது. இல்ல ஆக்சுவலா நான் இதுல ஒரே பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணணும். முகமது அண்ட் ஃபயாஸ், ரெண்டை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? என்ஆர்ஐக்கு ஆக்சுவல் ரூல் வந்து ஆக்சுவலா பையர் வந்து 15% டிடிஎஸ் கட் பண்ணணும் ரெண்ட்ல இருந்து. அந்த ரூல் யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது இந்தியால வந்து. ஆக்சுவலா ஒரு நம்ம என்ஆர்ஐ இருந்தா ரெண்டர் வந்து உங்களுக்கு காசு தரதுக்கு முன்னாடி 15% கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டி டிடிஎஸ் பண்ணிட்டு பாக்கி 85 தான் உங்க அக்கௌண்ட்டுக்கே வரணும். இதுதான் ஆக்சுவல் ப்ராசஸ். பட் வந்து இது யாரு ஃபாலோ பண்றாங்கன்னா நம்மள மாதிரி பிரைவேட் மக்கள் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். நீங்க கமர்ஷியலுக்கு யாருக்காவது ரெண்ட் விடுறீங்கன்னா இது நீங்க கொடுத்தே ஆகணும். அவங்க டாக்ஸ் கட்டிட்டு தான் உங்களுக்கு தருவாங்க. பட் பிரைவேட்டா வரும்போது சில பேர் ஃபுல்லா அப்படியே காசு வாங்கிக்கிறாங்க. 90% ஆஃப் த பீப்புள் இன்ஸ்டியூட்டும் அதான் பண்றாங்க. ஸோ அது வாங்கிட்டு நீங்க ஐடி ஃபைல் பண்ணும்போது காமிச்சிருங்க, அவ்வளவுதான் எல்லா இன்கமும். வேற எதுவும் ப்ராப்ளம் வராது. ரவி கை ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. தேங்க்யூ அண்ணாமலை. இது அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் என்ஆர்ஐ இதுதான். இப்போ சப்போஸ் 3-4 இயர்ஸ் வந்து நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் யாராச்சும் இங்கே வந்தே 3-4 இயர்ஸ் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆக்டிவாகவே இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ அதை போய் வந்து திரும்பி என்ஆர்ஐயா மாற்றினா ஏதாவது இஷ்யூ வருமா? இல்லை நம்ம அதே பேங்க்ல மாற்றணுமா? இல்லை வேற பேங்க்ல வச்சுட்டு இதை அப்படியே சைலண்டா க்ளோஸ் பண்ணிடலாமா? இல்ல இது வந்து எப்படின்னா ரூல் வந்து என்னன்னா எப்போ நீங்க மாத்துறீங்களோ மேட்டர் கிடையாது. எப்போ ஆக்சுவலி as soon as possible தான் சொல்றாங்க. பட் 3-4 இயர்ஸ் வந்து கண்டிப்பா லாங் தான். ஆனா மேட்டர் என்னன்னா நம்மளே போய் மாத்திட்டோம்னா பிரச்சனையே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க 10 வருஷம் கூட ஆச்சு, ஆனா நம்மளே போய் மாத்துறோம் சேவிங். ஆக்சுவலி இது வந்து முன்னாடி வந்து அட்வைசபிளா இருந்துச்சு. என்ஆர்இ அக்கௌண்ட் என்ஆர் இப்பெல்லாம் வந்து மேண்டேட்டரி. நீங்க என்ன சொல்றாங்க, இல்லீகல்னு சொல்றாங்க. சேவிங்ஸ் பேங்க் வந்து நம்ம வந்து வச்சிருக்கிறது வந்து இல்லீகல்னு சொல்றாங்க. அப்போ நம்மளே போய் மாத்தணும்னா பிரச்சனை கிடையாது. நீங்க 10 வருஷம் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. நீங்க இப்ப HDFC பேங்க்ல எதுவும் இருக்குன்னா ஜஸ்ட் நீங்க ஒரு மாதத்துக்கு விரும்பணும்னு சொன்னா ஜஸ்ட் சிம்பிள் ஃபார்ம் தான்.
நம்ம மாத்தினா பிரச்சனை கிடையாது. ஒருவேளை அவங்க சைட்ல இருந்து ஏதோ ஒரு விஷயத்த மூலமா கேட்டு நீ NRI தானே, நீ ஏன் வந்து இந்த அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும்னு கேட்டானா மட்டும்தான் அந்த லீகல் இதுல போகும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளே மாத்தத்துல எனக்கு எந்த குழப்பமும் கிடையாது. நம்மளே மாத்தியது ப்ராப்ளம் கிடையாது. அது ஆன்லைன்ல பண்ண முடியுங்களா? ஆன்லைன்ல பண்ண முடியும். பேங்க் டிபெண்ட், பட் கவர்மெண்ட் பேங்க் தான் நீங்க இங்க பிரைவேட் பேங்க்ஸ்க்கு நிறைய இங்க பண்ணுவீங்க. ஆனா இந்த இப்போ NR இப்போ இன்னும் இல்ல NRIங்கிறது ஒரே வருஷத்துல உடனே வராதுங்க. உங்களுக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கூட இப்ப 4 ஒரு அக்கௌண்டிங் இருக்கு. இப்போ 1 இயர்ல நீங்க 183 டேஸ் சொன்னீங்க, அது பிகம் NRI. சப்போஸ் நான் வந்து அந்த 4 இயர்ஸ் ஏதாவது கால்குலேட் பண்றாங்க, அதுல வந்து முன்னாடி போட்டுருக்காங்க அந்த சார்ட் வச்சு. ஓகே ஓகே. அது அந்த மாதிரி சார்ட்ல வந்து சில விஷயங்கள் வந்து NRI இருக்காது. நீ 4 வருஷம் 360 நாள் 65 நாள்ல இருக்கணும். அந்த சார்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு ஆமா 3 வருஷம் 4 வருஷத்துல நீங்க 1 வருஷம் ஊர்ல இருந்தாலும் அது NRI கிடையாதுன்னு ஒரு இது காட்டுது. அதனால அதுல இருந்து எஸ்கேப், அதுல இருந்து ஏதாவது ஒரு நிமிஷம் நம்ம வந்துருவாரு அவரு. அதனால பிரச்சனை இல்லை. இன்னொரு ஓகே. இப்போ சாரி, ஒரே ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின். இப்போ வந்து நான் போய் இப்போ 4 வருஷம் அக்கௌண்ட் 6 வருஷம் அக்கௌண்ட்டை போய் இப்போ நானே சொல்லி மாத்திட்டேன்னு வச்சுப்போம். எனக்கு இன்னும் 2 பேங்க்ல வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு. இப்போ அவங்கள்ட்ட போயிட்டு நான் வந்து நான் வந்து NRIயா மூவ் ஆயிட்டேன், ஸோ அதனால வந்து நான் இந்த அடிஷ்னல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் எனக்கு தேவையில்லை, இன்னும் 2 பேங்க்ல ஐம் க்ளோசிங் இட் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, ஸோ ஐடியலி there should not be any problem, right? Or இல்ல will it create ஆக்சுவலா any legal issues? நான் அதுதான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். இல்ல அதெல்லாம் ப்ராப்ளம். நம்ம சைட்ல இருந்து எந்த இனிஷியேஷன் போனாலும் பிரச்சனை கிடையாது. நீ ஏன் வந்து இவ்வளவு சொல்லலாம் கேட்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா என்ன மேட்டர்னா அது ஆக்சுவலா இது வந்து இதையும் நான் பார்ட் 2ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் தான் எழுதி வச்சிருக்கேன். NRI இந்த அக்கௌண்ட்ஸ் சம்பந்தமா பேங்க் அக்கௌண்ட் சம்பந்தமா இன் டீடைலா எடுக்க போறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேன் நம்பர் மாத்தணும். அது நிறைய பேர் தெரியாது. நிறைய பேர் வந்து வெறும் பேங்க் டீடைல்ஸ் மட்டும் மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. பேன் கார்டு நம்ம கிட்ட இருக்குல்ல, அதுலயுமே வந்து NRI வந்து நம்ம மாத்தணும். அதுதான் பேசிக். ஃபர்ஸ்ட் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி மாத்திரம் அது லிங்க் ஆயிருக்கிற எல்லாருமே இது வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேங்க்ல நம்ம தனியா கொடுத்து அப்டேட்டட் பேன் கொடுத்து பண்றதுதான் ரைட் வே. பட் இதெல்லாமே நம்ம செகண்ட் பார்ட்ல எடுக்கலாம். பட் ஆக்சுவல் ப்ரொசீஜர் வந்து நம்ம சைட்ல இருந்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. நம்ம சைட்ல இருந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு போனாலும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஆனா என்னன்னா ஒரு பேங்க்குக்கு போனீங்கன்னா அதுல இருக்கிற எல்லா அக்கௌண்ட்ஸுக்குமே மாத்திடுவாங்க. இப்போ நம்ம வெறும் சேவிங்ஸ் பேங்க் மட்டும் தான் மாத்தணும், இல்ல வேற ஏதோ அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு அப்படிலாம் கிடையாது. நம்ம பேர்ல இருக்க பேன் கார்டுல அந்த மொமெண்ட்ல இருக்கிற அந்த பேங்க்ல இருக்கிற எல்லாத்தையுமே மாத்திடுவாங்க. என்ன அக்கௌண்ட்டுக்கு மாத்திடுவாங்க. ஓகே. பேன் மாத்துறது வந்து சாரி கோ அஹெட். இல்ல ஒரே ஒரு பாயிண்ட், இதுதான் உங்க கொஸ்டின் ரிலேட்டட் தான் ரவி. ஆனா வந்து அதுக்கு ஃபைன்ஸும் இருக்குல்ல, அது மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணீங்க. அது இன்கேஸ் அதாவது அவங்க கண்டுபிடிச்சு அவங்க பண்ணதான் அது சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னு வந்தாங்கன்னா அதுக்கு பயங்கரமான ஃபைன் ரொம்ப அதிகமா வச்சிருக்காங்க. அது ரொம்ப அன்ரியலிஸ்டிக்காவும் இருக்குது. பட் பிராக்டிகலா அப்படி யாருக்கும் நடக்கிறது இல்லன்னு அது வந்து எதுக்காகனா அந்த கமர்ஷியல் இதுக்காக தான் வச்சிருக்காங்க. எல்லா பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் வந்து அதுக்காக தான் வச்சிருக்காங்க. இண்டிவிஜுவல் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஃபெமா ரூல் படி அது டூ மச். இல்ல ஒரு நாளைக்கு 5000 ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் அன்லிமிட்டட் 365 நோ மேக்ஸ் கேப் அன்லிமிட்டட். இதான் வந்து ரூல். அது வரைக்கும் நம்ம கிட்ட ஃபைன் பண்ணி இன்னைக்கு நம்ம கிட்ட 5 கோடி ரூபாய் கேட்க முடியாது ஒரு ஆள் கிட்ட. வெறும் சேவிங்ஸ் பேங்க் மட்டும் வச்சிருக்காங்க. ஆனா இது வந்து ரூல் தான். அது வந்து நமக்கு வந்து பிராக்டிகலா கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு இன்னொரு ப்ரொசீஜர் இருக்குது. அதுலயும் நம்ம பண்ணலாம். நான் சொல்றேன், நான் அப்படி வச்சிருக்காங்க. ஃபெமா ரூல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வச்சிருக்காங்க. ஏதாவது மாட்டிட்டுன்னு வச்சீங்களே பெரிய இஷ்யூ மேல போய் புடிச்சு டிரான்சாக்ஷன் கோடி நம்மளே பண்ணது வந்து அந்த பிரச்சனை இன்னொருத்த क्वेश्चन கேட்டேன். ரவி முடிச்சிட்டீங்களா நீங்க? ஓகே தானே? ரவிக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். என்னன்னா இந்தியால வந்து நீங்க பேங்க் கிட்ட போனீங்கன்னா they try their best not to close your account. அப்படிதான் எல்லா பேங்க்கும் பண்ணுவான். நீங்க எவ்வளவு சொன்னாலும் அக்கௌண்ட் க்ளோஸே பண்ண மாட்டோம். ஸோ வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா க்ளோஸ் பண்ணியே ஆகும். நீங்க ப்ராக்டிகல் இஷ்யூ இதெல்லாம் வந்து இந்தியால நான் ஃபேஸ் பண்ணது. நீங்க தேவையில்லாம NRIன்னு சொல்லாதீங்க. நான் வந்து அக்கௌண்ட் நான் க்ளோஸ் பண்றேன், ஊர் விட்டு போறேன்னு சொல்லி அந்த தேவையில்லாத அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்க மெயின் அக்கௌண்ட்டை பிரைவேட் பேங்க்ல ஆல்வேஸ் வச்சுக்கோங்க. அதுல தான் வந்து NRI NROட ஐடி சிஸ்டம் நல்லா இருக்கு. இன்டர்நெட்லயே நீங்க எல்லாம் பண்ணலாம். கவர்மெண்ட் பேங்க்ஸ் அவ்வளோ நல்லா இல்ல ஐடி சிஸ்டம் ஆன்லைன்ல பண்றது. ஓகே. சோ பேன் டிஃபரன்ஸ் சொல்றீங்களா? அது என்னன்னு சொல்றீங்க? பேன்லயே அப்டேட் பண்ணுவோம். NRI ஸ்டேட்டஸ் அடுத்த செஷன்ல வருது. அது இப்போ நம்ம சப்போஸ் இப்போ போய் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்தியா போய் இப்போ பேங்க்ல வந்து என்னோட எக்ஸிஸ்டிங் சேவிங்ஸ் NRI மாத்துறப்போ அந்த பேன் அப்டேட்டும் நான் அப்பயே பண்ணுமா, இல்ல அதை நான் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாமா? ஹவ் இஸ் இட்? இல்ல ப்ரொசீஜர் வந்து ஃபர்ஸ்ட் பேன் தான் சொல்றாங்க. அது தெரியல. நான் வந்து ஆனா இதுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது. நீங்க பேங்க்ல போய் டைரக்டா கூட பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே அப்படிதான் பண்றோம் நம்ம. அது பிரச்சனை கிடையாது. பேனுங்கிறது நம்ம இயர் ஃபைல் ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த மாதிரி விஷயம் தான் தேவைப்படும். நீங்க பேங்க்ல பண்றது நீங்க போய் இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதை நீங்க மாத்துற மாதிரி இருந்துச்சு, அது ப்ராப்ளம் கிடையாது. நமக்கு நம்ம இன்னைக்கு நம்ம கவர் பண்ண டாபிக்ஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதா? அது இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க. சிராகன் நல்லா
நீங்க எப்படி இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு பேசிக் ஒரு டவுட் ஒண்ணு இருக்கு. நான் ஆதார் கார்டுன்னு நான் ஒன்றும் மாத்தவே இல்லை. அதுல எதனா ஸ்டேட்டஸ் மாத்தணுமா? இது கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸா கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. கொஞ்சம் ஆமா மாத்தணும். அது அடுத்த செஷன்ல அடுத்தது கவர் பண்ணுவோம். டீடைலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆதார் கார்டுலாம் வருது அடுத்த ஸ்டெப்ல. அது எனக்கு தெரிஞ்சு சரி, ஏன்னா அதுல எல்லாம் வருது. வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆதார் கார்டு வச்சுக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. நீ அந்த இது ஷேர் பண்ணுவோம். பிபி இது ஒரு டூல இருக்குது. ரெண்டாவது கொஸ்டின் கேட்கலாம். இதை ஷேர் பண்ணுங்க. சொல்லுங்க. ரெண்டாவது கொஸ்டின் எனக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, ப்ராப்பர்ட்டி ஃபேமிலி வழியா அப்படியே வந்துச்சுன்னா, ரொம்ப காலமா வந்துச்சுன்னும் போது எனக்கு அதனுடைய வேல்யூவேஷனே தெரியாது. எனக்கு ரீசெண்டா எனக்கு ஒரு பார்ட்டிஷன் டீட் வந்துச்சுன்னும் போது டாக்குமெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு என்னுடைய பழைய ஆதார் கார்டு, அதாவது அவைலபிளா இப்ப இருக்கிற ஒரே ஆதார் கார்டு அட்டாச்மெண்ட் பண்ணி ப்ரூஃப் வச்சு எனக்கு பார்ட்டிஷன் டீட் நடந்துச்சு. அதை நான் இங்க இன்ஃபார்ம் பண்ணணுமா? இல்ல அது இந்தியாவில நடந்தது, இந்தியன் ஓரியன் ப்ராப்பர்ட்டி, அதுவும் பெரியவங்க வழியா வந்துச்சு, அது 150 வருஷமா இருக்குதுன்னா அதை அப்படியே விட்டுடலாமா? இல்ல இங்க இன்ஃபார்ம் பண்ணணுமா? உங்க பேருக்கு வந்துருச்சுன்னா நீங்க இன்ஃபார்ம் பண்ணதாங்க செய்யணும். உங்க பேருக்கு ஆயிடுச்சு, வேல்யூவேஷன் போட்டுட்டு சொத்து வந்திருக்கும். நீங்க அங்க வேல்யூவேஷன் அது அங்க ஆபீசர்ஸ் இருப்பாங்களா, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்லாம், அவங்க இன்னைக்கு என்ன வேல்யூ வந்த டேட்டுக்கு என்ன வேல்யூன்னு பார்த்துட்டு அதை நம்ம இங்க காமிச்சிடணும் லீகலி. நீங்க இங்க சிஏ அது ஏன் அதுனா பிற்காலத்துல நம்ம அந்த சொத்தை பின்னாடி 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு நம்ம விற்கிறோம்னா அது நம்ம இங்க எடுத்துட்டு வரோம்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இதே அக்ரிகல்ச்சர்லன்னா அது எடுத்துட்டு வர முடியாது. இங்க சொத்து இருக்குதுன்னா காமிச்சிடலாம். நார்வே அலோவ் பண்ணுது, நார்வேக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இந்தியா அந்த பணத்தை வெளியே விடாது அனுப்புறதுக்கு. அதுதான் நான் சொல்றேன். என்ன சொன்னேன்னா, எல்லாமே நான் சொத்துன்னு சொன்னது எல்லாமே விவசாய நிலங்கள் தான். அது என் பேர்ல தாத்தா வழியில இருந்து எனக்கு வந்திருக்கு. என் பார்ட்டிஷன் தான் நேற்று லாஸ்ட் இயர் தான் டீட் ஆச்சுன்னா, பார்ட்டிஷன் டீடு முடிஞ்சிச்சுன்னா டிக்ளேர் பண்ணணுமான்னு எனக்கும் தெரியல, முடிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு இல்ல, அது என்னன்னா நீ டிக்ளேர் மட்டும் தான் பண்ணணும். அது வெல்த் டாக்ஸ்ல நீ இவ்வளவு கோடி உங்ககிட்ட இருக்குதா சம்திங் அவ்வளவுதான் ஆட் ஆகும் தவிர மத்தபடி உங்களுக்கு இதுக்காக தனியா அதுல நீ எனக்கு தெரிஞ்சு வருமானம் ஜெனரேட் பண்றது இல்லை. கரெக்டா? இல்ல அது எம்டி அது சும்மா தானே இல்லை, அது தேவையில்லை. நீ ஜஸ்ட் அப்படியே இது நீங்க தனியா அது நீ என்கிட்ட கேளு, நான் கால் பண்ணுங்க. அதான் ஓகே அவ்வளவுதான். இது ரெண்டு தான். ஏன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ். ஆனா எனக்கு இருக்கிற டவுட் ஓகே இவ்வளவு சொன்னீங்க. இப்போ இந்த ஸ்கிரீன்ல தெரியுற டாபிக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம என்ஆர்ஐ அக்கௌண்ட், இந்த பேன் நம்பரு, நமக்கு முதல்ல என்ஆர்ஐ இப்ப நம்ம பசங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் பேன் தேவையா, பேன் கார்டு எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அவங்க அப்ளை பண்ண முடியுமா, மைனரா இருந்து அப்ளை பண்ண முடியுமா, இது மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே அடுத்த செஷன் தான். ஸோ நம்ம இப்ப என்ன இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. நம்ம இன்னைக்கு நம்ம கவர் பண்ண டாபிக்ஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குங்களா? ஏன்னா இதுல எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் நிறைய எல்லாமே இது ஓரியன்டா போயிட்டே இருக்கு. ஏன்னா இன்னும் அதை பத்தி நம்ம எதுவுமே பேசல. அதனால தான் கிஃப்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இன்னும் பேசல. நம்ம இன்னைக்கு கவர் பண்ண முன்னாடி இது போனோம் அந்த டாபிக்ல நம்ம பேசுற டவுட்ஸ் நம்ம கொஸ்டின்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம மணிகண்டன் ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அதுவே இந்த நெக்ஸ்ட் டாபிக் இப்போ என்ஆர்இ அக்கௌண்ட், என்ஆர்ஓ அக்கௌண்ட் என்ன, அது எப்படி ஆரம்பிக்கிறது, அது ஸ்டெப் பை ஸ்டெப்லாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் டீடைலா இருந்தா அந்த நெக்ஸ்ட் செஷன்ல கிளியரா இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் கேட்கலாம். ஸ்டாக்ஸ் அது பத்தியுமே நெக்ஸ்ட் செஷன்ல தான். ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே அடுத்த செஷன் தான் நான் பிளான் பண்ணிருக்கேன். ஸோ மொரலஸ் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் ஏதாவது இப்போ இன்னைக்கு அதாவது சொத்து விற்கிறதுக்கு இல்ல, அப்புறம் நம்ம ரெண்ட் விட்டுறதுல இன்னைக்கு நம்ம மேஜரா கவர் பண்றதுல டிடிஎஸ், டிசிஎஸ் எப்படி பிடிக்கிறது, லோயர் டிடிஎஸ் எப்படி அப்ளை பண்றது, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்ல ஏதாச்சும் இருக்குங்களா? வேற என்ன கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ இதுதான் நம்ம இன்னைக்கு கவர் பண்ணது. இதெல்லாம் இதை முடிச்சிட்ட பிறகு மேபி டைம் இருந்துச்சுன்னா நம்ம வேற கொஸ்டின்ஸ் நம்ம கவர் பண்ணலாம். இதெல்லாம் இதுல கிளியர் இதுல மாத்துறதுக்கு சொன்னீங்களா? என்ன அது நம்மளே இன்கம் டேக்ஸ் வெப்சைட்ல பே பண்ணிக்கலாம்ல? நம்மளே பண்ணலாம். அதுக்கு நார்வேயோட அந்த கார்டு ஏதாவது அட்டாச் பண்ணணுமோ? அதெல்லாம் தேவைப்படாது. அவங்க கேட்டாங்கன்னா நம்ம மிஞ்சி பண்ண நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு இது மட்டும் தானே இருக்குது. எதுவுமே கிடையாது. டாக்ஸ் ரெசிடென்ட்டுக்கு மேபி கேட்பாங்க. டாக்ஸ் ரெசிடென்ட் ஏதாச்சும் ஐடிஆர் நம்ம இங்கதான் போடுறது, அதை அமைச்சுன்னா போதும். இங்க பெருசா எல்லாமே டாக்குமெண்ட் எதுவுமே அதிகம் கிடையாது. ஊர்ல தான் எக்கச்சக்கமா இருக்கு. இதுல இப்ப நிறைய நம்ம என்ஆர்ஐ தான் பேசியிருக்கோம். பட் என்ஆர்ஐக்கும் இந்த மாதிரி ஃபாரின் சிட்டிசனுக்கும் வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா டிஃபரெண்ட் எதுவும் இருக்கா? டாக்ஸ் ரெசிடென்ட் எங்கிறதா உங்களோட சிட்டிசன்ஷிப்போ மத்த எதுக்குமே அஃபெக்ட் கிடையாது. ஆனா என்ஆர்ஐக்கு நிறைய கட்டுப்பாடுகள் நிறைய இருக்குது. வரியில கம்மி தான். அதே சேம் தான், கம்மி இல்ல, சேம். ரெண்டு பேருமே சேம் தான். மணி இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க. இஸ் இட் மேண்டரி டு ஃபைல் டாக்ஸ் இன் இந்தியா when the income is less than 2.5 lakh? அது முன்னாடி நான் கால் பண்ணோம். அதே மாதிரி தான் 2.5 lakh கம்மியா இருந்தா இந்தியா லா படி நீங்க அங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
But should I declare the income in Norway tax filing? Yes, mandatory to declare the income in tax filing in Norway. அதே நேரத்துல கம்மியா இருக்கும்போது சில டாக்குமெண்ட்ஸ்க்காக உங்களுக்கு ஃபைல் பண்ண நினைச்சீங்கனாலும் தவறு கிடையாது, பண்ணிக்கலாம். Should I declare the income in Norway? Is it going to be taxable? Definitely is taxable. அதுதான் நான் சொல்றேன். அது வந்து முக்கியமான டிடி அக்ரிமெண்ட் வந்து அது நம்ம அதுல இன்க்ளூட் இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப லாபம். அது வந்து பெரிய கேம் சேஞ்சரே அதுதான். அது வந்து அது இல்ல நம்ம இந்தியா அதுல இல்ல. இந்தியன் கவர்மெண்டே எக்ஸம்ஷன் கொடுத்தாலுமே we have to come and pay in Norway. இந்தியா கவர்மெண்ட் ஆமா அது பண்ணிதான். அது ஆக்சுவலா இது பண்றதுனால என்னன்னா உண்மையா சொல்ல போனா ரொம்ப டீடியஸ் ப்ராசஸ், ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். ஏன்னா எல்லா டாக்குமெண்ட் நீங்க அங்க மெயின்டைன் பண்ணணும், அது அப்படியே இங்க மிச்சம் அது நம்ம மொத்தமா இங்க பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனா அப்படி கூட மாட்டாங்க இந்தியா கவர்மெண்ட் வந்து நீ, ஏன்னா அங்க லாஸ் ஆகுது இந்தியா கவர்மெண்ட்டுக்கு. அதனால நீ அங்க பாதி பே பண்ணி இங்க மற்றது நீ எங்க உதாரணத்துக்கு துபாய் மாதிரி இருக்கணும்னா அவங்களுக்கு வந்து வேற அவங்களுக்கு டாக்ஸ் கம்மி, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து இங்க டாக்ஸ் அதிகமா பே பண்ற மாதிரி தான் இருக்கு. பின்னாடி காலத்துல இந்தியாவுமே வந்து அந்த எக்ஸம்ஷன் சிட்டிக்குள்ள வந்துச்சுன்னா மேபி நமக்கு லாபகரமா இருக்கலாம். பட் இப்போ வரைக்கும் இல்ல. அதனால நம்ம நார்வேல டாக்ஸ் பே பண்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு இன்னொரு கொஸ்டின், சிட்டிசனா இருக்கிறாங்க, லைக் பெர்மனண்டா லாங் டேர்ம்க்கு இந்தியாவுக்கு மூவ் ஆறான்னு வச்சுக்கோங்களேன். அதான் சொன்ன ஆர்என்ஆர் ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க. ஓகே, அதுல என்னன்னா பேசிக்கா என்னன்னா நம்ம இந்தியாவுக்கு போயிட்டீங்கன்னா இப்ப இங்க இருக்கிறோம்னா எப்படி வெளிநாட்டுல இருக்கிற சொத்துக்கு வந்து நமக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குதோ அது மாதிரி நம்ம இந்தியாக்குள்ள போயிட்டோம் உள்ள. ஆனா நம்ம ரெசிடென்ட் இந்தியன் கிடையாது, போய் ஒரு 1 இயர்க்குள்ள தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெளிநாட்டுல இருக்கிற சொத்துக்குலாம் வந்து எப்படி டாக்ஸ் பண்ணுவாங்கன்னா எல்லாத்துக்குமே டாக்ஸ் ஃப்ரீ. எதுக்குன்னா பேசிவ் இன்கம் எல்லாத்துக்குமே. வெளிநாட்டுல சம்பாதிக்கணும்னா சேலரி இன்கம் வருதுன்னா அதுக்கு இந்தியாவுக்கு பே பண்ணணும். ஆனா இங்க இருந்து ஒரு ரெண்ட் விட்டு இதுவா வருது, பேசிவ் இன்கம் ஏதோ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அது மூலமா வருதுன்னா அதுக்கு வந்து இந்தியாவில டாக்ஸ் ஃப்ரீ ஃபார் 1 இயர், 1 ஃபுல் இயர், 1 ஃபினான்ஷியல் இயர். ஆக்சுவலி 2 இயர்ஸ், பட் ஒரு முழு ஃபினான்ஷியல் கவர் பண்ண மாதிரி வச்சிருக்கணும். அதுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் சொத்து எல்லாம் விற்கிறது இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா வெளிநாட்டுல என்ன டிரான்சாக்ஷன் இருந்தாலும் இந்தியாவில டாக்ஸ் ஃப்ரீ. அது புரியுது. நீங்க இந்தியாவில இருக்கிறீங்க, இந்தியாவில வந்து நீங்க லாஜிக்கலா ஒரு ரெசிடென்ட் இந்தியன் இந்தியாவில இருக்கிறன்னா வெளிநாட்டுல என்ன இருந்தாலும் குளோபல் இன்கம் சொல்லி காமிக்கணும்ல. அங்க இங்க அந்த 1 இயர்க்குள்ள பாத்தீங்கன்னா ஆர்என் நோவார் ஸ்டேட்டஸ் அது வந்து 1 இயர்ல இருப்பீங்களா, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல எந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அதுக்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீ ஆகும், எக்ஸப்ட் பிசினஸ் அண்ட் சேலரி இன்கம். ஓகே, ஸோ அதனால ஸ்பெஷல் கேட்டகரி. அது இப்போ இல்லைனாலும் நீங்க போறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அதை பத்தி பார்த்துட்டு அதில் நம்ம என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் எடுத்துக்க முடியும். இப்போ நீங்க 2-3 வீடு இருக்குன்னா அதை நம்ம வந்து ஒன்று வித்துடலாமா, இந்த அதுக்குள்ள வித்தா டாக்ஸ் ஃப்ரீ தானே, அது மாதிரிலாம் யோசிச்சு நம்ம பிளான் பண்ணலாம். அதுக்காக தான் அந்த நிறைய பேருக்கு அந்த ஆர்என்ஆர் ஸ்டேட்டஸ் தெரியாது, அதுக்காக தான் இருக்குதுன்னு மட்டும் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் அது இதுக்கு மேலே நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. இன்னொன்று இப்போ இந்தியாவுக்கு மூவ் இப்போ இந்தியாவுக்கு மூவ் இப்போ துபாய்க்கு மூவ் ஆறான்னு வச்சுக்கோங்களேன். துபாயோட ரூல்ஸ் தான் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் தவிர உங்களுக்கு இந்தியாவுடைய அது ஆர்என்ஆர்ல வராது உங்களுக்கு. ஓகே, நீங்க துபாயோட ரூல்ஸ் வந்துருவீங்க, அங்க என்ன டாக்ஸ் நீங்க பே பண்ணுவீங்க. ஓகே, அப்போ துபாயில இருந்து நார்வேவுடைய இதுக்கு என்ன லாஸ் இருக்குதோ நீங்க அதை ஃபாலோ பண்ணுவீங்க. எப்படி பார்த்தாலும் அதிகமா பண்ணி ரெண்டாவது அதான் சுத்தி அவங்க மிக்ஸ் மாதிரி அவங்க ஒண்ணு. ரெண்டாவது உங்க இன்டென்ஷன் ஏன் இவங்களை இது பண்றாங்கன்னா இந்தியா கவர்மெண்ட்ல இருந்து வெளியே நீங்க பணத்தை எடுத்துன்னு போயிடக்கூடாது. இதான் உங்களோட இன்டென்ஷன். கடைசியா பாத்தீங்கன்னா எவ்வளவு தடுக்க முடியுமோ அவ்வளவு தடுத்து உள்ள வச்சுக்க ட்ரை பண்ண. இங்க இப்ப இதே ரூல் வந்து உள்ள வரும்போது கேட்க மாட்டாங்க. எவ்வளவு பணம் வந்தாலும் வாங்கி வச்சிருக்கேன். ஒரு செகண்ட் வாய்ஸ் காமிச்சோம்னா அடுத்த செகண்ட்ல நம்ம பேங்க்ல போய் விழுது. ஆனா அங்கிருந்து அனுப்பும் போது பாத்தீங்கன்னா அங்கிருந்து அனுப்பும்போது இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. உங்களோட நெக்ஸ்ட் செஷன்ஸ்ல பிசினஸஸ் பத்தி ஏதாவது கவர் பண்ற பிளான் இருக்கா? பஸ் அதுவே ஒரு பொங்கி வழி பஸ் பிசினஸ் நீங்க பண்ணுங்க பஸ். இதுவே டாபிக்லாம் வந்து எக்கச்சக்கமா வந்துருக்குது, பொங்கி வழியுது. டைம் முடிச்சிடலாமா அப்புறம்? ஓகே, வேற ஏதாச்சும் क्वेश्चंस இருக்காங்க முடிக்கலாமா செஷன்? ஓகேவா? கடைசி ஏதோ ஃபீட்பேக் ஏதாச்சும் நம்ம வந்து நீங்க info@tenon